கைஸ், இது உங்க ஒட்டாக்கு டாக்ஸ். அருமைடாங்க ஒட்டா, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஜென்சி உரையாடல்கள் தான். நாங்க இந்த பாட்காஸ்ட்ல யார் யார் இருக்கோம்னா, நான் உங்க ஹோஸ்ட் ஜோரோ, நம்ம கூட இருக்கிற ஸ்பைக் மற்றும் புது 2 கெஸ்ட். ஏற்கனவே ஒருத்தன் வந்திருக்கான், அது இல்லாம புதுசா ஒரு கெஸ்ட் ப்ரோ கோடிங் முதல் முறையாகன்ற மாதிரி ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புதுசா இல்லாம பழைய ஏற்கனவே வந்த கெஸ்ட் கோகோ. நம்ம என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அது இல்லாம இப்போ நம்ம ஒரு ஃபாலோவரும் நம்ம கோகோட ஃப்ரெண்டுமான லில்லின்ற ஒருத்தங்க வந்திருக்காங்க நம்ம பாட்காஸ்டுக்கு. ஹலோ, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்னா ஜென்சி, அந்த அவங்க அதுல இருக்க டேர்ம்ஸ் தான். நாங்க 4 பேருமே அந்த ஜென்சில ஒருத்தங்க தான். அதுக்கு ஆமா, அது நம்ம வந்து அந்த ஜென்சி கேட்டகரிக்குள்ள தான் வருவோம். பட் இருந்தாலுமே இப்போ இந்த சோஷியல் மீடியால நம்ம அதிகமா இப்போ யூஸ் பண்ண டேர்ம்ஸ், இந்த ஜென்சி காரணங்க இன்ஸ்டால் அடிக்கடி நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம கேட்டிருப்போம். அதை பத்தின ஒரு உரையாடல் அண்ட் ஸ்டஃப் தான் இந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது. ஸோ நம்ம கூட அவங்களும் இருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாமே தெரிஞ்சுப்போம். முதல் முறையாக நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு பெண் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்காக நம்ம வந்து நார்மலாக நம்ம ஜென்சின்றது அது எப்படி சொல்லலாம், ஒரு அந்த சைடில் நம்ம வந்து உள்ள நம்ம கேட்டகரி தான் வரும். கிட்டத்தட்ட 99 இருந்து வந்தது எல்லாமே 2012 அது வரைக்குமே ஜென்சி தான். ஆமா, அவ்வளோ லென்த்லாம் போக தேவையில்ல. இப்போ வந்தவங்கலாம் ஜென் ஆல்ஃபா அப்படியே போகும். ஆல்பா பீட்டா காமா அந்த மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. இதெல்லாம் யார் போய் பேர் வைக்கிறா? அது யாரும் ஃப்ரீயா இருக்கிறவன் பேர் வைக்கிறவன் தான். இந்த 90s ஓகேவா இருந்துச்சு. 90s கிட்ஸ் 80sன்றதுல இருந்து ஜென்சி அவங்க ஒரு சென்டர்ல அந்த வார்த்தை நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. நம்ம கேட்டா என்ன, நம்ம இயர்லி 2K அது சொல்லி தான் நமக்கு பழக்கம். மிச்சபடி இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம பெருசா யூஸ் பண்ணது இல்லை. இப்பதான் இந்த இன்டர்நெட் இந்த இன்ஸ்டாக்குள்ளலாம் வரப்ப அந்த மாதிரி எல்லாம் புதுசா கத்துக்கிறோம் வார்த்தைகள். அதை பத்தின ஒரு பாட்காஸ்ட் தான். நானும் ஸ்பைக் பண்ணா we are from Gen Z but not one of them ன்ற மாதிரி தான். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. வாங்க நம்ம பாட்காஸ்ட் கெஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அவங்க தான் இந்த பாட்காஸ்டுக்கு கேட்டது. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்க. அப்புறம் உங்க கருத்துக்கள். ஓகே, இப்போ ஜென்சினா நீங்க சொன்ன மாதிரி 90s இருந்து 2012 வரைக்கும் இருக்க எல்லாருமே, அப்ப நம்மளுமே பேசிக்கலா ஒரு ஜென்சி தான். நம்மளுக்குள்ளாரே வந்து நிறைய டேர்ம்ஸ், ஐடியாலஜிஸ் அது எல்லாமே வளர்ந்துருக்கு. இந்த ஜென்சி வந்து எப்படின்னா எல்லா ஒரு சேஞ்சுமே பார்த்திருக்கோம். நம்ம டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், இல்ல இப்போ வந்து சோசியல் மீடியா டாமினன்ஸ் தான் நமக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு நமக்குள்ளாரே நம்ம ஒரு பேரோ, இல்ல நான் இந்த மாதிரிதான், எனக்கு வந்து இதான் பேரு, நான் இந்த மாதிரிதான் இருப்பேன், அதுக்கு வந்து இந்த ஒரு ஐடியாலஜியை நான் வந்து பேர் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல சிலதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சொசைட்டியை வந்து சேஞ்ச் தான் பண்ணுது. அப்படி இருந்தாலும் மீதி பாதி வந்து ஐயோ என்ன இது வந்து நீங்க பேசணும், இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் அதுக்காகவே போடுங்க, நாங்க அப்படிதான் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சில நிறையவே கான்ட்ரவர்சியலான டேர்ம்ஸுமே இருக்கு. அதெல்லாம் தான் இப்ப நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கிட்ட எப்படினாலும் ஒரு 6, 7, 8 டேர்ம்ஸ் கிட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து ஒண்ணு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த டேர்ம் நம்ம பேசலாம்? ஃபர்ஸ்ட் என்ன, பேசிக்கா இப்போ பரவலா யூஸ் பண்றது அந்த பூமர் கிரிஞ்ச் இதெல்லாம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணி கேட்டிருப்போம். அதுவும் அந்த இதுக்குள்ளதான் வரும். பூமர்ன்றது ஒருத்தர் ஏதாவது அட்வைஸ் பண்ணா, இல்லைன்னா பேசிக்கா நீ ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணா நீ பூமருங்கிற ஒரு லேபிள் குத்திடுவாங்க உங்க மேல. அது நீ நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, ஏதாவது நீ ரொம்ப அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சானே இவனுங்க போடாதையான்னு சொல்லி நம்மளே திட்டுவானுங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்த ரியலிஸ்டிக்கா எடுத்தாலே நம்ம யாருமே வந்து பூமராவே ஆக மாட்டோம். இருக்கிறது வந்து யதார்த்தமா பேசணும். சும்மா நானும் பேசுறேன், என்ன வந்து கேளுங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு வச்சிருக்கேன், வாழ்க்கையில அப்படி வாங்க இப்படி வாங்க. இப்போ ஒரு மோட்டிவேஷன் தான் வேணும், இல்ல நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா எனக்கு வந்து யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு, நான் எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், என் வாழ்க்கையில நான் எதையாவது பண்ணிக்கிறேன், நான் படிக்கிறேன், இல்ல வேலைக்கு போறேன், வேலைக்கு போகாம இருக்கேன், ஏதோ பண்றேன், உங்களுக்கு என்ன, என் வேலையை நான் பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வந்து சில பேர் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து, நம்மளையே அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்றதுக்கு தான் நம்ம பூமர் அப்படின்னு ஒரு டேக் வச்சிருக்கோம். அது ஒரு சைட்ல இருந்தாலும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்லயே, இப்ப நம்ம வீட்லயே வந்து ஒரு கஷ்டம் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பினான்சியல் கிரைசிஸா இருக்கட்டும், இல்ல ஒரு எமோஷனல் கிரைசிஸ் எதுவா இருந்தாலுமே அந்த ஒரு பிரச்சனைக்கு
இப்போ ரிலேட்டிவ்ஸ் தான் பூமர்னு சொல்லு. இப்ப ஃப்ரெண்டே வராங்கன்னா வீட்டுக்கு வந்து நான் அப்பயே சொன்னேன்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, இப்ப நீங்க பண்ணதாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு அப்படின்னு சொல்றதை விட அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி எடுத்து கொடுக்கலாம்ல. இப்ப வந்து எனக்கு வீட்டுல காசு இல்லைன்னா ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்து இதை நீ வச்சுக்கோ, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு ஒரு எமோஷனல் சப்போர்ட் மட்டும் ஒண்ணு கொடுத்துட்டு நீ பண்ணு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வேற. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா வாய் மட்டும் தான் பேசிட்டே இருந்தா அது வந்து அததான் வந்து பூமர் நம்ம சொல்றோம். பாய் கூகுள் படி ஒரு ஆக்சுவல் மீனிங் இருக்கு பாய், இப்பதான் பாக்குறேன். வேர்ல்டு வார் 2 பீரியட்ல 1946 to 1964 பிறந்தவங்க தான் பூமர்னு கூப்பிடுறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. அதுதான் ஆக்சுவல் மீனிங். ஆனா இவனுங்க இதை வேற மாதிரி திருவி யூஸ் பண்ணிருக்கானுங்க. அதுலயும் பேபி பூமர்ஸ் ஒண்ணு இருக்கான். அந்த பீரியட்ல நிறைய பேபி பிறந்ததுனால பேபி பூம், நிறைய லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் பேபி பிறந்ததுனால பேபி பூமர்னு ஒண்ணு இருக்குது. அந்த டேர்மும் இருக்குது. அதான் ஜென்ஜி மாதிரி அவங்க பேபி பூமர்ஸ், அவங்களோட இது காலம். ஆனா ஆக்சுவலான இது வந்து 1946 to 1964 யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர்ல்டு வார் 2 அப்போ பிறந்தவங்கள தான் பூமர்னு கூப்பிட்டுருக்காங்க. அது ஆக்சுவல் மீனிங். ஆனா இப்ப அவங்க சொன்ன மாதிரி தான் இப்ப இருக்கிறவங்க யூஸ் பண்றது. பேசிக்கா லில்லி சொன்ன மாதிரி தான். ஆனா அதே சமயம் நம்ம ஒருத்தங்கிட்ட நம்ம இப்போ இந்த சமயத்துல இப்போ ஒருத்தங்கிட்ட அக்கறை எடுத்து பேசுறதே இப்போ அவனுக்கு அந்த பூமர் தான் டேக் பண்ணி வச்சிருக்கானுங்க இன் மை ஒப்பீனியன். நம்மள ஆப் பண்றதுக்குன்னு பேசுறதுதான் அதுதான் பூமர்ன்றானுங்க. அவனுங்க கேட்கறதுக்கே தயாரா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. ஏன்னா அவனுங்க இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணி 30 செகண்ட்ல சொல்லு, 10 செகண்ட்ல சொல்லு, 20 செகண்ட்ல சொல்லுன்னு அப்படி டியூன் ஆயிட்டானுங்க. நம்ம கிட்ட இந்த வடிவேல் கம்பெனி மாதிரி தான், அந்த பக்கம் போகாத அந்த மாதிரி நம்ம அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். நம்ம அந்த அட்வைஸே உனக்கு அந்த பூமர் மாதிரி எடுத்துக்கிட்டு நீ போயா நான் பாத்துக்க நான் பார்க்காததான் சொல்லிட்டு போய் அடி வாங்கிட்டு வருவானுங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு அவங்களுக்கு புரியும். அடி வாங்கினாதான். இவனுக்கு பூமர்னு சொன்னாலே நம்மளுக்கு கலாய்க்க வருவானுங்க. அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. நம்மளே கமெண்ட்ல போடுவானுங்க பூமர். நம்மள திருப்பி இந்த பூமர் மீன் சொன்னதுக்கே பூமர்னு எத்தனை பேர் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பூமர் மாதிரி தான். உண்மையை சொல்றது கூட பூமரா இருந்து வேற எதுவும் பண்ண முடியாது. பூமரை பத்தி பூமரா தான் பேசுனா அப்படிதான் பேசியாகும். பூமர் அங்கிள் கமான் அங்கிள் அந்த மாதிரி தான் நம்ம தள்ளிட்டு போவானுங்க. சத்தியமா எனக்கு பூமர்ன்ற வார்த்தை யூஸ் பண்றது பைஜாபங்கள்லதான் தெரியும். இப்படி ஒரு வார்த்தை இருக்கான்ட்டு என்னடா சொல்றாங்க இப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் புரியுது கொஞ்சம் கொஞ்சமா. பூமர் கூட பரவாயில்ல, இவனுங்க அதுக்கு மேல யூஸ் பண்ற வார்த்தை இந்த கிரிஞ்சு. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் கிரிஞ்சு. டேய் எது சொன்னாலுமே கிரிஞ்சுன்றானுங்க. டேய் எது சொன்னாலுமே லிட்டரலா கிரிஞ்சு. நம்ம எது பேசினாலும் நம்ம எது செஞ்சாலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கிரிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. கிரிஞ்சுன்னா இப்போ ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கிறோம்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு மேரேஜ் பண்ணிட்டோம், மொய் கொடுக்கும் போது போட்டோ எடுக்கிறோமா, ஃபேமிலியா போய் எடுத்துறாங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் எனக்கு வந்து கேமரா பார்த்தாலே ஒரு ஆக்வர்டுன்னு வாங்கல. நம்ம கல்யாணத்துக்கு போறதே சாப்பிட்டுட்டு அப்படியே வரது. அதான் போட்டோ எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. அந்த போட்டோ எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா, ஆக்வர்டா. அதுதான் ஆக்சுவலா கிரிஞ்சா. டேய் அதுக்கு மட்டுமாடா யூஸ் பண்றானே இப்போ. அத இங்க பாரு இது என்ன சொல்றானுன்னா a full family photographs which makes you cringe. கூச்ச உணர்வு கொள்ள நமக்கு எந்த விஷயம் ஒரு கூச்ச உணர்வா இருக்கோ அதை வந்து கிரிஞ்சுன்னு காயின் பண்றது. அதான் ஆக்சுவல் மீனிங். ஆனா எனக்கு இந்த இன்ஸ்டால என்ன பண்றானுங்க, எதை போட்டாலும் கிரிஞ்சுன்னு போட்டு நம்மள வேற சாவடிக்கிறானுங்க. அவங்களுக்கு ஒரு பிடிக்காத கண்டென்ட் அதை கிரிஞ்ச் ஆக்கிடுறானுங்க. நல்ல கண்டென்ட் பேட் கண்டென்ட்லாம் இல்ல, அவனுக்கு பிடிக்கலையா அது கிரிஞ்சு. தெரிய மாட்டேங்குது. நல்லது ஏதாவது நினைச்சா கூட அது தப்பாயிடுது. அதேதான் இந்த பூமர் எப்படியோ அதே மாதிரிதான் கிரிஞ்சும். நம்ம எது பேசினா அதையும் கிரிஞ்சுன்றானுங்க, பூமர்ன்றானுங்க. ரெண்டுத்தையும் போட்டு காயின் பண்ணி விட்டுருவானுங்க, ட்ராக் பண்ணி விட்டுருவாங்க. உங்க கருத்துக்கள் லில்லி? இப்போ நான் வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஒரு புரிஞ்சுது அப்படி சொன்னா நான் வந்து டக்குன்னு போய் சொல்லிடுவேன். காம்ப்ளிமெண்ட் நிறைய பிடிக்கும். நல்லா இருக்கே நீங்க இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க பேசுனது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, உங்க அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லுவேன். அத மாதிரி நான் ஒரு 2-3 இடத்துல சொல்லியே கிரிஞ்சுன்னு பேர் வாங்கிருக்கேன். ஆனா அது வந்து ஒரு அவுட் ஆஃப் தி டக்குன்னு வந்துரும்ல நம்மளுக்கு, நம்ம சொல்லிட்டே இருக்கோம்னா. ஆனா சில இடத்துல வந்து நான் வந்து அன்னைக்கு கூட ஒரு வாஃபில் ஒண்ணு சாப்பிட்டேன். அந்த அக்கா சூப்பரா நிஜமாலுமே பண்ணிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு அவங்ககிட்ட அதை போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், அக்கா உங்க வாஃபில் சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் நான் பயந்துட்டாங்க, நீங்க தான் பண்ணீங்களா வாஃபில் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏமா என்னாச்சுமா நான் தான் பண்ணேன் அப்படின்னா, இல்லக்கா சூப்பரா இருந்துச்சு இந்த வாஃபில்னு சொன்னோன்னே அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா இருந்துச்சு அவங்க ஸ்மைல் பார்க்க. அது சில பேர் வந்து வெளியில வந்து நம்ம கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலனாலும்
இட் வில் மேக் தேர் டே. நம்ம ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதனால இதெல்லாம் கூட கிரிஞ்சின்னு சொல்லாம இதெல்லாம் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம். காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதும் நல்லா இருக்கும். அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்பா நம்ம சொன்னது வந்து வீண் போல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒண்ணு இருக்கும். ஆன்டி சோசியலைஸ் ஆயிட்டாங்கயா, புரியுதா உனக்கு? கொரோனா ஆமா டைமுக்கு ஆமா. அப்புறம் இப்போ வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் வெஸ்டர்ன் சைடு. நம்ம இந்த வெஸ்டர்ன் சைடு பார்த்து இது பண்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்குலாம் ஓகே தான். அவனுங்க ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுவானுங்க வெஸ்டர்னு, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது தப்பு கிடையாது. இந்த இந்த இன்னும் டாபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது தான் தப்பு. கிரிஞ்சுன்னா என்ன, அதேதான் பூமரும் கிரிஞ்சும் ஒண்ணுதான் சூத்திர இதுதான்டா இவனுங்க. சரி, அடுத்தபடியா டாபிக் என்னன்னா வைப். இந்த கிரிஞ்சு ஹூமர்ன்றதுக்கு அடுத்து அதிகமா யூஸ் பண்றது வைப்பு தான். எதுக்கு அடுத்தாலும் வைப்பு. அவரு என் வைப்புக்கு செட் ஆகல, அவங்க இந்த இடம் எனக்கு வைப் ஆகலன்றது ஒன்று சொல்லுவானுங்க. கூகுளை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷனு எல்லாமே நானா சொல்லல, கூகுளை பார்த்து தான் சொல்லி. கூகுளை பொறுத்த வரைக்கும் வைப்ன்றதே ஒரு மூட். நம்ம ஒரு மூட் செட் பண்ணுவோம்ல, குட் மூட் பேட் மூடுன்றது ஒரு பிளேஸ் சிச்சுவேஷன் அப்புறம் ஒரு பர்சனை பொறுத்து தான் அந்த மூடு செட்லேயே இருக்கும். அதுதான் வைப். அந்த ஒரு பர்சனை சுத்தியோ இல்ல ஒரு பிளேஸை சுத்தியோ இல்ல அந்த சுச்சுவேஷன் சுத்தியோ. ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல உனக்கு பேட் வைப் பண்ணுவாங்க, ஒரு நல்ல சுச்சுவேஷன் உனக்கு ஒரு குட் வைப். அதே மாதிரிதான் ஒரு மோசமான பாட்டு ஒரு பேட் வைப், மோசமான பாட்டு ஒரு சோகமான பாட்டுன்றது ஒரு பேட் வைப்லாம், இல்ல ஒரு குட் வைப். அதுலயுமே சில பேர் குட் வைப்லாம் இருக்கும். அது மாதிரி அதான் ஆக்சுவல் மீனிங் வைப்ன்றது. ஆனா இவனுக்கு எல்லாத்துக்குமே வைப்னு யூஸ் பண்ணிருக்கானுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் வைப்புனா பாட்டு நடிச்சிருந்தா, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு எல்லாத்துக்கும் வைப் யூஸ் பண்ணனது ஓகே புரியுதுன்னு வைப்னு என்னன்னு தெரிஞ்சது. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் டக்குனு இப்ப ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசிட்டே இருக்கோம், எனக்கு இவங்க வைபே செட் ஆகல. இப்ப வந்து சில பேர் நிறைய பேசுவாங்க, அவங்க வந்து இப்போ அவங்க அமைதியா பேசுற ஒருத்தவங்க கிட்ட போய் நிறைய நம்ம பேசிட்டே இருக்கோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஐயோ இரிட்டேட் பண்ற மாதிரி, சில பேருக்கு அநாயகமா இருக்கும். அவங்களோட கேரக்டரை வந்து இன் டெப்த் புரிஞ்சுக்காமே என் வயதுக்கு இவன் செட் ஆகல, என் வயதுக்கு இவன் செட் ஆகல, அதனால பேச மாட்டேன், அதனால இன்ஸ்டன்டா ஜட்மெண்ட் கொடுத்துடுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணும் அப்பப்ப. இப்ப நான் வந்து ஒரு ஒரு சில டைம்ல நம்ம வந்து மியூசிக்னு மட்டும் இல்லாம என்ன ஒரு நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா சூடா டீ இல்லைன்னா அதுக்கு கூட வந்து ஏதாவது கொஞ்சம் கிறிஸ்பியா பஜ்ஜி வச்சு சாப்பிடுறோம், அது எல்லாமே ஒரு வைப் தான். இதெல்லாம் சொன்னா வந்து உடனே ஏஸ்தட்டிக் பேசுறாங்க, இல்லைன்னா வந்து எல்லாரும் ஏதாவது பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு பூமருமே பேசுறானுங்க. ஆமா பேசுறாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி இந்த வைப் வந்து பாசிட்டிவ் நோட்டோடயே தான் பாக்குற மாதிரி. அதோட பெருசா ஒண்ணும் பின்னாடி வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒண்ணும் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் நல்லதா யூஸ் பண்ணிக்கிட்டோமே அப்படிதான் தோணுது. அதான் நம்மளுக்கு உனக்கே தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்சிமம் தெரிஞ்ச வைபே நம்ம ஜிம்ல பாட்டு போட்டா. அவ்வளவுதான். ஆனா இன் மை ஒப்பீனியன் வைப்னா நம்ம கரெக்டான ஒரு சிங்க் ஆகும். ஒரு ரேண்டமா ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசுறப்ப நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோமோ டக்குன்னு அவனும் அதே ஒரு மைண்ட் செட்டுக்கு வரப்ப சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய இப்போ ஒருத்தங்கிட்ட இன்டராக்ட் பண்றேன்னா, இப்போ கொஞ்சம் இந்த மீம் ரெஃபரன்ஸ் வச்சுலாம் நான் கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ உடனே ப்ரோ சரி காமெடி அவன் சிரிச்ச உடனே அதுக்கேற்ற மாதிரி அவனும் அந்த டெம்ப்ளேட் சொல்லும்போது அப்பதான் அந்த ஒரு ஃபிட் செக் வரும். ஃபிட் செக்னு சொல்லலாம், அந்த வைப் செக் வரும். நம்ம பாஸ்டா பேசுற மாதிரி தான். அதான் வைப் பண்ணி எங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப எல்லாருக்குமே வைப்னா இதுதானே, ஒரு சேம் தானே. அதான் ஒரு ஒரு காலுக்கு ஒரு ஒரு வைப், ஒரு ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வைப். அதான் ஆக்சுவல் வைப். எல்லாரும் ஒரே வைப்ல இருக்கவே முடியாது, ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஆனா 100க்கும் 100 வைப் ஒரே வைப்பா இருக்காது. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல எல்லாரும் கம்பைனா ஒரு வைப் இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. ஒரு மனுஷனா இருக்கும் போது, ஹியூமன்னா இருக்கும் போது ஹியூமன்கிட்ட போய் இன்னொரு வைப் தேடக்கூடாது. நம்மளே மாதிரி தான் அவங்களும் இருக்கணும்னு நினைக்க கூடாதுன்றது என் கருத்து. ரொம்ப பேசிட்டேன். இப்ப என்னை பூமர் இருக்கானுங்களா, ஐயோ கூட இருக்கிறவனுங்க பூமர் நடிப்பானுங்களா. கமான் அங்கிள் கமான் கமான். அவ்வளவுதான், அதான் சொல்றேன். மனுஷனா பார்த்தா பரவாயில்ல, அதுலயும் வைப்பை தேடி தான் போய் பார்ப்பானுங்க. அது கரெக்டியா. அவனா பாக்குறத விட்டு எனக்கு அவன் வைபு கொடுத்தாதான் அவன் கிட்ட பேசுவேன். அது கொஞ்சம் இதுவாகும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா வைபுனா இவனுங்க எப்படி அசோசியேட் பண்ணிக்கிறானுங்க, அந்த ஹைப் அவன் கொடுக்கணும். புரியுதா? நம்மளுக்கு ஏத்த மாதிரி அவன் அந்த ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கூட பேசும்போதோ இல்ல பழகும்போதோ அந்த ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் அப்படின்னு எதிர்பார்க்கறானுங்க. வைப வந்து அந்த மாதிரி அசோசியேட் பண்ணிக்கிறான் ஹைப்போட. அது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம், இது வந்து நம்ம பாட்டுல கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா
இப்ப வர பாட்டு எல்லாத்துமே இவனுக்கு வந்து பீட் இருந்தா போதும், நல்ல ஒரு பெப்பியான ஒரு பீட் இருந்தா ப்ரோ வைப் ப்ரோன்னு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க முழுசா அந்த ஒரு சாங்குக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு லிரிக்ஸ் சேர்ந்த மாதிரி அந்த அதுக்கேத்த மாதிரி பீட் இவனுங்க அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல. நல்லா பீட் அடிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் ப்ரோ, இதான் ப்ரோ வைப்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. அது எக்ஸாம்பிள் 2-3 பாட்டு இருக்குது, எடுத்து விட்டா நான் அடிப்பேன். இந்த காத்து மேலன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, எனக்கு அது எனக்கு வந்தாங்க அந்த பாட்டு மேல. அந்த தேவாதான பை பண்ணது, பிரபுதேவா தேவாதான பை தலைவன் தேவா கானான்றத பேர் சரியா போடுவாப்புல. அந்த பாட்டுலாம் இன்னொருத்தன் டிஜே மேஷப் பண்ணி அந்த காத்து மேல பண்ணிருப்பான், அது சூப்பரா இருக்கும். காத்து மேல காத்தடிக்குதுன்னு ஒரு பாட்டு, அதை டிஜே மேஷப் பண்ணது கூட நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒன்று பண்ணானுங்க, சைட்ல அடிக்குது, ரைட்ல அடிக்குது, லெஃப்ட்ல அடிக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வைப்பை கெடுத்துட்டு அது ஒரு வைப்புன்னு புதுசா கிரியேட் பண்ணிடுறானுங்க. உங்களுக்கு அது பீட் அடிக்கிற மாதிரி இருந்தா போதும், இவங்க அதுல வைப் ஆயிடுவானுங்க. மிச்சபடி லிரிக்ஸ் எல்லாம் முக்கியமே கிடையாது இப்ப இருக்கிற ட்ரெண்ட் இவங்களுக்கு. சன் பை பால் டப்பா இதையும் சொல்லுவேன்டா, முடிச்சாடிங்க காத்து மேல காத்து, அது சன் பை பால் டப்பா தான். அவன் தான், அவன் பாட்டு தான், அவனதான் அடிக்கிறேன். இன்னொரு பாட்டு வந்துருக்குல, அந்த படம் பேரு வர தெரியலையே, கமலஹாசன் கூட மஞ்சுமல் பாய்ஸ்ல அந்த பாட்டை இப்போ வந்து ரீமேக் பண்ணி, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சரி என்னதான் டான்ஸ் ஆடுறோம், அந்த பாட்டே வெறுக்கிற அளவு, அதுவும் எங்க தள்ளாலும் அந்த ரீல்ஸ் வேற அதை போய் டான்ஸ் ஆடி எனக்கு கடுப்பாயிடுச்சு. நல்ல பாட்டை போய் இப்படி கெடுத்து வச்சுட்டாங்களே, அதை வேற வைப்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல பாட்டை அப்படியே வச்சு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அதே பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி விட்டுருந்தானுங்க, ஏதோ கொஞ்சம் இந்த அதே மிக்ஸ் பண்ணிலாம், அது கேட்டு எனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிருச்சு. குணா படம் வந்து 1991 இந்த ஜென்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஓகே, நான் பிறகுறதுக்கு முன்னாடி வந்துருச்சு, எங்க அப்பா பாத்துட்டாரு. ஓகேவா, அப்பையில இருந்தே இந்த படம் இருக்கு, பாட்டு இருக்கதான் செய்யுது. நல்ல அருமையான பாட்டு, இளையராஜா பாட்டு தான். அந்த பாட்டு இத்தனை வருஷமும் ஸ்பாட்டிஃபைல தான் இருக்கு, இத்தனை வருஷமும் யூடியூப்ல தான் இருக்கு. அது வரைக்கும் அதை எவனுமே நோண்டல. திடீர்னு மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லைன்னு ஒருத்தன் மஞ்சுமல் பாய்ஸ்ல கட்டிட்டான், அதை போட்டு அந்த பாட்டை கேட்க முடியாத மாதிரி பண்ணி. பட் அந்த பாட்டு இல்லைன்னா படம் ஆவரேஜ் தான், மிச்சபடி சொல்றதுக்கு இல்ல. ஒன்னும் சொல்றது சவுத் இந்த தமிழ் இதுல கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கு, அவ்வளவுதான். படத்துக்கு எல்லாம் இவனும் போகல, இந்த பாட்டு போட்டானுங்க தியேட்டர்ல போய் அந்த பாட்டு வந்து நம்ம கத்தி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டால போட்டுறணும், அவ்வளவுதான். போட்டா ஒரு 100 லைக் வந்துரும், ஆஹா ஓஹோ, அவ்வளவுதான். அதுக்காகவே படத்தை விட்டானுங்க. பேச உள்ள இருக்கிற வன்மெல்லாம் வெளில வருது பொறுத்துங்கன்ற மாதிரி இருக்குது பை. அடுத்து ஃபிளெக்ஸ். ஓகே, ஃபிளெக்ஸ்னு ஒரு வார்த்தை, ஆக்சுவல் டேர்ம் என்னன்னா, ஒரு வெல்த், ஒருத்தனோட, இப்போ ஒரு பணக்காரன் அவனோட காசை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவன் பணக்காரனா இருக்கான்னு. அவ்வளவு சீன்லாம் இல்லடா, நம்ம ஜெனரேஷன்ல நம்ம யூஸ் பண்ண வார்த்தை பந்தா காட்டுறது, அதுதான் இவனுக்கு யூஸ் பண்றாங்க. பாய் அந்த வார்த்தையை தான் போய் தேடி நின்றேன், சூப்பர் பாய். இந்த பந்தா காட்டுறது தான் ஆக்சுவல் ஃபிளெக்ஸ், அவ்வளவுதான். ஆல்ரெடி இருக்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண வார்த்தை இவனுக்கு கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் டேர்முக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இந்த இவனுங்க இந்த இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன பசங்க அபார்ட்மெண்ட் சைட்ல எல்லாம் போனா இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ் அதுவும் டா டி அந்த வார்த்தை மட்டும் சேர்த்துக்கிறானுங்க. இட்ஸ் ஓகேடா அந்த மாதிரிலாம் நம்ம பேசுறத அவனுக்கு அப்படியே அவங்க டேர்முக்கு ஏத்த மாதிரி காயின் பண்ணிக்கிட்டாங்க புதுசா. இனிமேல் அவனுங்களாம் எங்க யூஸ் பண்ண போறாங்க, நம்ம யூஸ் பண்றதான்னு சொல்லி அவனுங்க அந்த வேர்டு மேல ஒரு டாமினேஷன் எடுத்து அவனுங்களாம் மாத்திக்கிறது தான் இப்ப யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம். ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட பந்தா காட்டுறதுதான். ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரிதான் ஒண்ணுமே இல்ல. இவனுங்க வீட்டுல அடம் பிடிச்சி பைக் வாங்குவானுங்க, அதே பைக்கை ரோட்ல பொண்ணுங்க முன்னாடி வீலிங் அடிச்சு காட்டி அப்படி பண்றது ஒரு வகையில ஃபிளெக்ஸ் தான். ஆமா பை, சில ஃபிளெக்ஸ் ஒரு ஆக்சுவல் நல்ல ஃபிளெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு பை. நல்ல ஜிம் ப்ரோ, அதான் பை, ஜிம் கஷ்டப்பட்டு உடம்பு பல வருஷமா பண்றோமா, அது ஃபிளெக்ஸ் பண்றியா, அது அத்தனை வருஷம் அது ஒரு நல்ல ஃபிளெக்ஸ். அப்புறம் ஒரு காசு சம்பாதிக்கிறியா, அது ஒரு நல்ல ஃபிளெக்ஸ். இல்ல உன்னோட உங்க அப்பா காசு இல்லாம உன்னோட சுயமான நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து சம்பாதிச்சு ஒண்ணு பண்றியா, அது குட் ஃபிளெக்ஸ்ன்னு. இந்த கழுத்தறுத்து வண்டி அழைப்புன்னு ஒரு பண்ணுவானுங்க, அது பண்ணிட்டு வந்து சீன் போடுவானுங்க, ப்ரோ வாங்கிட்டேன் ப்ரோ வண்டின்னு. ஆமா, அது பேட் ஃபிளெக்ஸ். அததான் ஃபிளெக்ஸ்லயே குட் அண்ட் பேடா இருக்குது. வைபுக்கு எப்படியோ அதேதான். லில்லி உங்களோட கருத்து? உங்களோட கருத்து லில்லியை சொல்ல வச்சுட்டு இவங்க ஏமாத்தி நிக்கிறான் இந்த கோக்கு பையன். மூச்சு மட்டும் நான் பேசினுக்கிறேன், அடுத்த லில்லி இதுக்கு கொடுக்குறாங்க, நீ பேசுற, அவன் லில்லி உங்களோட கருத்து, லில்லி உங்களோட கருத்துனே முடிச்சு நிக்கிறான் பையன். டேய் நீ தான்டா இவ்வளவு நேரம் சொல்லியிருந்த. சரி சொல்லுங்க லில்லி. நான் வந்து சொல்ல நினைச்சதான் ஜோரோ சொன்னாங்க. ஆனா எனக்கு இப்ப நான் பார்த்த வரைக்கும் எப்படி தெரியுமா ஃபிளெக்ஸ்னா,
இப்ப எங்க காலேஜ் நிறைய பேரு நான் வந்து வெயிட் கை, நான் வந்து என்னது, நான் வந்து கெத்து, எனக்கு ஒரு 10 பேர் தெரியும், எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் வந்து இப்ப என்ன பிரச்சனை ஒரு எதுக்கு போய் நிக்கணும், எனக்கு அந்த மாதிரிதான் தோணும். சும்மா எனக்கு அந்த காலேஜ் தெரியும், இந்த காலேஜ் தெரியும், எந்த பிரச்சனை அது பண்ணுவேன்டா இது பண்ணுவேன். அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு முதல்ல புரியுதான்னு தெரியும், என்ன பிரச்சனை ஒரு எதுக்கு நிக்கணும். இப்ப நார்மலா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சரி, ஒரு ஒரு இதுக்காக போறாங்க, சரி பண்றாங்க. ஆனா அதையே வந்து அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யாரு மூலியமோ யாராவது இவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா கூட இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் தெரியும்னு இன்ஸ்டாகிராம்ல போடுறது, எனக்கு இவங்கெல்லாம் தெரியும், இவ்வளவு பெரிய ஆள் தெரியும், அதெல்லாம் பிளெக்ஸ்ன்னு நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா பாசிட்டிவ் பிளெக்ஸுமே கிட்டத்தட்ட இருக்கு. இப்ப வந்து நான் வந்து ஒண்ணு, இப்ப அவங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஒண்ணு பண்றேன் அப்படின்னா அதை வந்து நம்ம பிளெக்ஸ் பண்றோம். இப்ப எனக்கு வந்து உங்க எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு, இப்ப உங்களோட பிக்கெஸ்ட் பிளெக்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இது வந்து என் வாழ்க்கையில என்னோட பெரிய பிளெக்ஸ் அப்படின்னு நீங்க தான் உங்களுக்கு சொல்லுங்க, அப்புறம் நான் லாஸ்ட் டைம் சொல்றேன். சரி, ஜோரோ ஆகிய நான் முதல்ல சொல்லிடுறேன்ப்பா. சொல்லு. என் ஏஜ் இப்ப 21 வயசு, ஓகேவா? என்னை சுத்தி நிறைய ட்ரிங்கர்ஸ் எல்லாம் ஆல்காலிக் எல்லாருமே இருக்கானுங்க. என் ஃபேமிலில இருந்து என்னை சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு என்னடா சொல்லுவாங்க அதை, நான் ஒரு டீ டோட்டல டீ கூட குடிக்க மாட்டேன். அது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல். சுத்தி இருக்கிறவங்க இருந்தா நம்மளும் மாறிடும் நிறைய பேர் சொல்லுவானுங்க. ஆனா செல்ஃப் கண்ட்ரோலா அது ஒரு ஃபிளெக்ஸ், மெயின் ஃபிளெக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷமா இப்ப லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் கன்சிஸ்டன்சியா இல்லைனாலும் கரெக்டா ஒர்க் அவுட் போட்டுனுக்கிறேன். என் பிசிக்க ஓரளவுக்கு மாத்திருக்கேன், எனக்கு சேஞ்சஸ் தெரியுது. அது ஒண்ணு என்னோட பெரிய ஃபிளெக்ஸா சொல்றேன். அதுக்கப்புறம் இல்லாம இப்ப இந்த பாட்காஸ்ட் எல்லாம் பேசுறது எனக்கு பெரிய ஃபிளெக்ஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். எனக்கு நல்ல நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ப்ரொடக்டிவா பண்றோம் அப்படின்றது எனக்கு பெரிய ஃபிளெக்ஸ் தான். ப்ரொடக்டிவா இல்லனாலும் ஏதோ பண்றோம். ஆமா, எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு என்னோட பெரிய ஃபிளெக்ஸ்லாம் அதேதான். இது ஜோரோ சொன்ன மாதிரி கொரோனா டைம்ல இருந்து உடம்ப பாத்துக்கலாம், ஓரளவுக்காவது இப்போ ஓரளவுக்கு கெயின் பண்ணியிருக்கேன். மசிலான்னு கொஞ்சம் ஃபிளெக்ஸா இருக்கும் தான். இப்ப அல்டிமேட் ஃபிளெக்ஸா என்னவா இருக்குன்னா ஒரு வாட்டியாவது 6 பேக்ஸ் வச்சு பார்க்கணும் உடம்ப. ஃபியூச்சர் சொல்லாத பாய், இப்ப பண்றது சொல்லு பாய், வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிளெக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இப்ப பண்றது, போறது, உடம்ப பாத்துக்கிறது, நல்ல இதுவா கரெக்டா சாப்பிடுறது, தூங்குறது. அதுக்கப்புறம் அல்டிமேட் ஃபிளெக்ஸானா என் ஃபியூச்சருக்காக ஃபினான்சியலா என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது ஒரு பெரிய ஃபிளெக்ஸா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் யாருமே என் வயசுல அதுவே பெரிய அமௌண்ட்டுமே பாக்குறவங்க இருக்கதான் செய்யறானுங்க. சோ அது கொஞ்சம் ஃபிளெக்ஸா தான் இருக்கு. இதுல நடுவில் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் பாய். சொல்லு. நான் அந்த போனதுலாம் நிறைய பாட்காஸ்ட்ல சொல்லிருப்பேன், ட்ரேட் பண்றேன். அதை ஏன் ஃபிளெக்ஸ் பண்ணலன்னா அது எங்க அப்பாவோட தயவுல தான் நான் பண்ணின்னு இருக்கேன். எங்க அப்பா எனக்கு சொல்லி அவர் காசு கொடுக்கறதுனாலதான் அதை பண்றேன். அதனால அதை நான் ஃபிளெக்ஸ் பண்ணல. ஏன்னா அது எப்படி சொல்றேன்னா எங்க அப்பாவோட ஹெல்ப்ல தான் நான் பண்றேன். நான் ஒன்னும் வேலைக்கு போயிட்டு நான் சம்பாரிச்சு அதை பண்ணல, என்னால இப்ப அது முடியல, அதனால அதை ஃபிளெக்ஸ் பண்ணி நானா சுயமா பண்ணது இது 2 தான். ஏன் தானே இப்ப கோக்கு வந்து அவன் சேர்த்து வச்சு அவன் பண்ணான், அது அவன் வீட்டுல இருந்து கொடுக்கல, அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பண்ணான். அது வேற, நான் பண்றது வேற. முன்னாடி சொல்லிக்கிறேன். கரெக்ட். என்னாலே இவ்வளவுலாம் பண்ண முடியும்னு எனக்கே தெரியாது. ஆனா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபிளெக்ஸா தான் இருக்கு. ஆனா யார்கிட்டயும் வெளியெல்லாம் சொல்றது இல்லை. நம்மளா பார்த்தாங்கன்னா ஹெல்ப் கேட்கறது, அப்போ ஹெல்ப் கேட்பானுங்க பாரு, அப்போ கொஞ்சம் ஃபிளெக்ஸா இருக்கும். அதேதான். ஆனா அதுக்குன்னே உங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியாதாடா அப்படின்லாம் கேட்கறதுலாம் இல்ல. வாங்கடா, மியூச்சுவல் குரோத் தான். அந்த மாதிரி தான் ஸ்பைக்கு, நம்ம ஸ்பைக்கும் நம்மளும் எப்படி அப்படியோ அதே மாதிரி தான். எவனா இருந்தா என்ன, அவனுக்கு ஹெல்ப் பண்ணா முடிஞ்சு போகுது. எனக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ல நீங்களே சொல்லிட்டீங்க. மிச்சபடி நான் இப்போ என்னோட ஃபிளெக்ஸ் ஒன்றும் கிடையாது, நான் என் வேலையை பாக்குறேன், அவ்வளவுதான். மிச்சபடி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் எடிட்டிங்கயா அதெல்லாம் இதுல அதுலயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஐ எம் நாட் வெல் அதுலலாம், நான் அப்படிலாம் சொல்ல, ஸ்டில் ஐ எம் லேர்னிங். மிச்சபடி என் விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான டெய்லி ஏதோ ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் நான் அதுவும் எங்கள் சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து போடுவேன். முக்கியமான ஒரு ஃப்ளெக்ஸ் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு நல்ல பழக்கம் என்கிட்ட இருக்குன்னா தூக்கம். இப்போ எவனை கேட்டாலுமே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இன்சாம்னியாக்கு, ராத்திரி 2-3 மணிக்கு தான் தூக்கம் வருதுன்றானுங்க. பட் காட் கிரேஸோ என்னமோ எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஒரு 9:30-10 மணிக்கு படுத்தேன்னா காலையில் 6 மணி அந்த மாதிரி டைம்ல நான் எழுந்திருவேன். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு 8-10 மணி நேரம் தூக்கம் என்கிட்ட இருக்கு. அதுதான் இங்க ஃபிளெக்ஸா நான் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். லில்லி, உங்களோட கருத்து, உங்களோட ஃபிளெக்ஸ்?
எனக்கு வந்து நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் அப்படியே ஆட் பண்ணி சொன்னா கூட என்னோட ஃபிளெக்ஷன் சொல்லலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தேன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு ஃபிட்னஸோ இல்ல நான் வந்து இவ்வளவு வெயிட் இருக்கேன் அப்படின்னு நான் ரொம்ப ஒபீஸா இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் வரைக்குமே அப்படிதான் இருந்தேன். என்ன ஃபிட்டா என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து நான் குண்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் கூடமே வந்ததில்லை. அதுக்கப்புறம் திடீர்னு எங்க அம்மா வந்து கரெக்டா தான் இருப்பாங்க. அவங்களே திடீர்னு நான் வந்து டயட் எடுத்துக்க போறேன், நான் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன். அவங்கள பார்த்துதான் சரி நம்ம அம்மாவே பண்றாங்க இந்த வயசுல, அவங்களோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நான் வந்து நான் வந்து ஒரு 22-23 கிலோஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கேன். அது வந்து என்னால என் வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சது இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் ஒல்லியா பார்த்தது இல்லை. அதனால அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபிளெக்ஸா பாக்குறேன். அதே மாதிரி தூக்கம், எனக்கு வந்து நைட்டு சீக்கிரமாவே தூக்கம் வந்துரும். அது அது வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிளெஸிங் தான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தூக்கம் வரல, நைட்டு 2 மணி 3 மணி தான் சொல்றாங்க. அதனால எனக்கும் நல்லாவே தூக்கம் வந்துரும் சீக்கிரமா. அதுவும் 7:30-8க்குலாம் நான் தூங்கிடுவேன் ரொம்ப சீக்கிரமாவே. அதனால அது ரெண்டுமே வந்து பிக்கெஸ்ட் ஃபிளெக்ஸ். அப்புறம் வந்து வேற என்னது, ஆனா எனக்கு என்ன அப்புறம் பயம்னா இவனுங்க அந்த அந்த தூக்கத்தையும் புடிங்கிருவானுங்களோன்னு பயமா இருக்கு. இந்த கார்பரேட் லைஃப்ல எங்க பார்த்தாலும் ஃப்ரெஷர்ஸ் நைட் ஷிஃப்ட்ன்றானுங்க. பயமா இருக்கு. இருக்க ஒரு நிம்மதியான விஷயம் அதுதான்டா. அதையும் பிடிக்கிட்டா நான் எங்கடா போவேன்ற மாதிரி மனநிலையில இருக்கேன் நானு. கரெக்டா அது கூட பிரச்சனை தான். ஜாம் பண்றதுல வர்ற மாதிரி ஆயிடுவையா நீ? ஐயோ, சந்தோஷமா வேலை கிடைச்சிச்சுன்னு போவான். அப்புறம் தான் தெரியும் கார்பரேட் லைஃப்னா எப்படி இருக்கும்னு அவனுக்கு. அந்த மாதிரி மாத்திருவானுங்க. லில்லியோட பிக்கெஸ்ட் ஃபிளெக்ஸ் அவங்க வாய் தான். ஏன்னா நாங்கெல்லாம் சோசியலைஸ் ஆக மாட்டோம், நீ ஆனா ஈஸியா சோசியலைஸ் ஆயிடுவ. கரெக்ட், தேங்க்யூ. அப்ப அதுவும் ஒரு ஃபிளெக்ஸ் தான். ஆமா, அது நல்ல விஷயம் தான். டக்குன்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதாக உங்களுக்கு பேச தெரியும்னா நல்ல விஷயம் தான். இப்பெல்லாம் நம்மலாம் யார் இருந்தாலுமே பக்கத்துல சைலண்டா நிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் நாங்கெல்லாம். பஸ்ல ஒரு சேஞ்ச் கேட்டா கூட கேட்கறது கொஞ்சம் ஒரு கூச்சமா இருக்கும். இது சீரியஸான சம்பவம். நேத்து கூட நடந்தது. பக்கத்துல ஒரு ஹாட் சிப்ஸ் கடை இருக்கு. நான் போய் சரி ஒரு மிக்சர் வாங்கலான்னு போனேன். மிக்சர் போய் வீட்டுல பேல்பூரி சாப்பிடலான்றதுக்காக மிக்சர் வாங்கலான்னு போனேன். வெளியிலேயே இந்த ஏதோ அனாதை ஆசிரமம் ஏதோ நின்னுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காசு கொடுங்க இந்த மாதிரி. நான் அப்போ கரெக்டா உள்ள போற நேரம் பார்த்து வெளில நிக்கிறானுங்க. நான் காசு கொண்டு வரலன்னா ஜிபே அனுப்புங்கன்ட்டாங்க. ஐயோ ஜிபே இவங்க இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துட்டாங்களா மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் நினைச்சுப்பா. அவங்கள்ட்ட போயிட்டு நானே இன்னொருத்தங்க தயவுலதான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 200 ரூபா கொடுங்க, நான் கேட்க முடியும் சொல்லு. இவங்க கேட்டதுக்கு அப்புறமா உள்ள போயிட்டு திரும்ப மிக்சர் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு மனநிலை வந்துருச்சு. வாங்கிட்டு போனா இவங்க என்ன நினைப்பாங்க, இப்ப எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேஷியர் அண்ணன் கிட்ட, அண்ணா மிக்சர் எவ்வளவு ரூபா, 100 கிராம் எவ்வளவுனான்னு கேட்டு வந்துட்டேன் நானு. அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்தது. இவங்க கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு உள்ள போய் வாங்கணுமா எதுக்கு, சரி நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம், நம்ம தான் ரேட்டு தெரிஞ்சிருச்சு, இங்க தானே கடை இருக்க போகுது, நாளைக்கு வாங்கிக்கலாம் நான் வந்துட்டேன். ஒரு மிக்சர் கூட நிம்மதி ஆமாங்க பத்தியா. அந்த 100 கிராம் தனியா வச்சிருக்கேன், நாளைக்கு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த நிலை மாறணும். யாரு மாச ஒண்ணுடா நம்மளே அந்த இடத்துல ஏதோ நம்மளுக்கு ஒரு கில்ட்டி விட்டுறானுங்க. ஆமா, அன்னைக்கு நான் மதுரைக்கு போய் ஒர்க் பண்ணேன்னு சொன்னால போய் கன்ஸ்ட்ரக்ஷன்ல, நான் மொட்டை வெயில்ல மண்ணில உட்காந்து நிக்கிறேன், கடுப்பா உட்காந்து நிக்கிறேன். ஒரு அக்கா வந்தாங்க, நல்ல டைலாக் எல்லாம் இருந்தாங்க. தம்பி இந்த மாதிரி ஆசிரம்பா, நீங்க உங்களுக்கு நாங்க எவிடன்ஸ் கூட இருப்போம், உங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் வேணாங்கான்றேன், காசு கொடுங்கப்பா, ஏதாச்சும் உங்களால முடிஞ்சது கொடுங்க. அப்படியே சாஃப்டா கேட்டாங்க. என் பர்ஸை காட்டி ஓபன் பண்ணணும், அவங்க ஒரு சிரிப்பு போட்டு சீக்கிரமா போச்சு எனக்கு. பரவாயில்லப்பா, கையில கேஷ் இல்லைனாலும் ஜிபே பண்ணுங்கன்னாங்க. ஜிபேல என்கிட்ட இருந்ததே 100 ரூபா தான் அந்த நேரத்துல. அதுவும் மதியானம் சாப்பாடு வச்சிருந்தேன். அந்த அக்கா அந்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது பேலன்ஸை பாத்துட்டாங்களா, அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல உங்களால முடிஞ்ச 100 ரூபா இருந்தாலும் கம்மி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வாங்கி போன்ட்டானுங்களா. எனக்குலாம் 100 ரூபா எவ்வளவு பெரிய காசுன்னு அவங்களுக்கு தெரியல போல. அட வாங்காதீங்களான்ட்டு நான் சரி போறதுதான் போறீங்க நல்லதா போங்கன்ட்டு அந்த 100 ரூபா கொடுத்துட்டு சரி 100 ரூபா நான் சோறு திங்கிறதுக்காக வச்சிருந்தேன். என் சோத்துல கை வச்சிட்டானுங்க அவனுக்கு. சரி போய் தொலைறாங்கன்ட்டு தப்பாலாம் சொல்லப்பா, ஆனா நாங்களே சோத்துக்கு சிங்கி வச்சுனுங்கிறோம் தான் அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து ஏதோ ஒரு விஜய் டெம்பிள் மேக்கர்ஸ் பாட்காஸ்ட், அந்த பாட்காஸ்ட்ல நான் கேட்கும்போது என்னன்னு அவர் எப்படி சொல்லுவாருன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கேட்க வராங்க, ஏதாவது யாசகம் கேட்கறாங்க, அவங்க வந்து பொய் சொல்றான், திருடுறான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க, ஓகேவா?
அது அப்படி பண்ணாலும் அவன் வந்து கையேந்திர நிலைமை வர்றதே கொஞ்சம் கவலை. எப்படின்னா அதுவே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நிலைமை அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? ஆமா அது நான் அப்படி கேட்டிருக்கேன். வரும்போது அதான் அப்படி வரும்போது ஒரு 10 ரூபாய் உங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு போயிடுங்க. அவன் திருடுறான், பொய் சொல்றான், அதெல்லாம் நீங்க ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது கருத்து. பரவாயில்லையே பாய், நீ கருத்தெல்லாம் கேப்பியா அது அந்த இது ஓக்கலோலிலா? எல்லாத்தையும் கேட்டாச்சியா நீ வேற. நைஸ் நைஸ் நைஸ். தலைவர் சொன்னாலாம் கரெக்டா சொல்லுவாரு, ஒரு பெரிய மனுஷன்பா பாட்காஸ்ட்ல. நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனு. அவரு இன்னும் கொஞ்சம் டீப்பா உணர்ந்து பேசுவாரு. நீ யாசகம்னு சொன்னதே எனக்கு கொஞ்சம் புரியல, அப்புறம் தான் இது பேர் தான் யாசகம்னு புரியுது. அவரு கொஞ்சம் நல்லா இந்த இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாரு. அதான் இன்னும் அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிக்கணும். மனுஷன் யூடியூப் சேனல்ல போய் பார்க்கும்போது யாரா என்ன பையன் மாதிரி இருக்கும் தோணும் உங்களுக்கு. ஆனா ஒரு இதா பேசும்போது கரெக்டா பேசுவாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எங்களுக்கு. ஏன்னா நானும் ஸ்பைக்லாம் யூடியூப்ல அவங்களோட பாட்காஸ்ட் என்னன்னா யூடியூப் சேனல் டெம்பிள் மங்கீஸ்லயே பண்ணுவானுங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். அதுல இது ஒரு பாயிண்ட், ஒரு 10 வச்சாருன்ற மாதிரி. கரெக்ட். அடுத்த ஹெட்டிங் குள்ள போவோமா? அடுத்த ஹெட்டிங் சிம்பிள். இப்ப அதிகமா யூஸ் பண்றானுங்க என்னைய சுத்தி, அதனால அதை சொல்றேன். அக்கார்டிங் டு கூகுள் சிம்பிளா என்னன்னா, ஒருத்தங்க ஒரு மனிதர், தனிப்பட்ட மனிதர் இன்னொருத்தவங்க மேல எக்ஸ்ட்ரீமா ஒரு பொசசிவ்னஸையோ இல்ல ஒரு எமோஷனே காட்டுறதுதான் சிம்பிள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆனிமே பார்த்திருப்பீங்களா தெரியல, ஒன் பீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல சாஞ்சின்னு ஒருத்தர் இருப்பான், வின்ஸ்மோக் சாஞ்சி. அவன் தான் சிம்புக்கான ஆக்சுவல் மீனிங்கா அந்த இதுல இருப்பான். அதனால தெரிஞ்சவங்க அதுதான் ஒரு ஆக்சுவல் எக்ஸாம்பிள். தெரியாதவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா இல்ல பழகுறாங்களோ, ஒரு பையன் மேலேயோ இல்ல ஒரு பையன் பொண்ணு மேலேயோ இல்ல பொண்ணு மேலேயோ ஆப்போசிட் என்னது கூட இருக்கிறவங்க மேல எக்ஸஸா ஒரு தேவையான அளவுக்கு இல்லாம எக்ஸஸா அவங்க இல்லைன்னா இருக்க மாட்டான், அவங்க குதினா பூசிடுவேன்ற மாதிரி இருக்கிறது ஆக்சுவல் சிம்பிள் அக்கார்டிங் டு கூகுள். கூகுள் கதை போதா நம்ம இந்த பெண்கள் கிட்ட இருந்தா ஆரம்பிப்போம். நீங்க சொல்லுங்க இல்லையா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. உங்க நிறைய பேர் அந்த சிம்பிளா வந்து பேசியிருப்பாங்க. கரெக்டா? உங்களுக்கு எப்படி அந்த உங்க இதுல இருந்து அது எப்படி தெரிஞ்சது, நீங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணீங்க சொல்லுங்க கேப்போம். நீங்க எப்படி அஃபெக்ட் ஆனீங்க ஏதாச்சும் இருந்தா சொல்லலாம். அப்பதான் அர்த்தம் தெரியாது. நானே ஒரு 3 months அதுக்கு மேல சிம்பிள்னாலே என்ன அப்படின்னு தெரிய வந்தது. அது இப்போ யாருமே வந்து ஒருத்தவங்க மேல அவ்வளவு இருக்குன்னு அவசியமே இல்லை. அவங்க ஒரு சைடு வந்து எஃபர்ட் போடுறாங்க, இன்னொரு சைடு உங்களுக்கு திருப்பி வரல அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா போயிடலாம். உங்களோட எஃபர்ட்டையோ இல்ல உங்க டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, நார்மலா வந்து யாராவது கொஞ்சம் கைண்டா இருந்தாலே வந்து சிம்ப் பண்றாங்க. கதவு திறந்து விட்டு இப்ப நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து பாய்ஸுக்கு மட்டும் சொல்ல, பாய் வந்து ஒரு கேர்ள் மேலேயும் கேர்ள் வந்து ஒரு பாய்க்கு ஹெல்ப் பண்ணா கூட அது வந்து அப்படி சொல்றாங்க. எனக்கு நான் ஒரு வாட்டினால ஞாபகம் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணேன். எப்படின்னா அவங்க கையில புக்கு நிறைய இருந்தது, சரியா? அதனால நான் வந்து சரி நிறைய புக் இருக்கு, நான் வந்து எக்ஸ்ட்ரா புக்கை எடுத்து மேல வச்சேன்னா வாங்கன்னு தெரியல. அப்ப என்ன வந்து ஒரு பொண்ணு ஒரு மாதிரி வேற பாத்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு எப்படி பாக்குறது, நம்ம ஹெல்ப் தானே பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு நான் நினைச்சேன். கதவு நம்ம திறந்து விடுறோம்னா அதை கூட தப்பு. ஏன் அவங்களுக்கு வந்து கதவு திறந்துட்டு நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க, கதவு ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஒரு நல்லது பண்ற குத்தமா இருக்குதுல்ல. ஆமா, நல்லது காலம் இந்த நாட்டுல இந்த பீரியட்ல இல்ல நல்லது செய்யலாம். ஆனா நீ நல்லது ஒரு ஆப்போசிட் ஜெண்டருக்கு நீ பண்ணா அது கன்ஃபார்ம் அவனுங்க சொல்லுவானுங்க. இப்பெல்லாம் பயமா இருக்கு, எல்ஜிபிடிக்கு இவ்வளவு வச்சு அடிச்சிருவானுங்க, பையனுக்கு பயம் மாட்டும் போது. நான் உங்ககிட்ட பழகுறது பாக்குறதுக்கே பயமா இருக்குதுடா, மத்தவன் பாக்குறது. என்னையும் ஜோரோ என்ன சொல்ற, நாள் ஃபுல்லா அவங்க கூட தான் பை காலேஜ்ல எங்களை கன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க பை. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜ்ல இப்ப ஸ்பைக் இல்லைன்னா நான் எவனையாச்சும் அடிச்சிருப்பேன், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இல்லைன்னா கன்ஃபார்ம் ஸ்பைக் எவனையாச்சும் அடிச்சிருப்பான். அதனால நாங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி சுத்தி இருந்தோம். அதை அவனுங்க எல்லாம் தப்பா நினைச்சுப்பானுங்க, இவனுங்க இப்படிதான் என்ன எங்க காலேஜ் தற்கொலை பசங்க. அவனுக்கு அந்த எல்ஜிபிடிக்குனாலே சில பேருக்கு முக்காஜி பேருக்கு தெரியாது. அதை நான் தப்பான சொல்ல, நல்லது தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது வந்து நாங்க தான் நிறைய பேர் சொல்லணும் இப்படிதான் மாமே இது இப்படின்ட்டு. ஆனா நான் அப்பயுமே அது தெரியாமலே எங்களை கலாய்ப்பானுங்க. என்ன பாய் உன் ஃப்ரெண்டு வரலையான்னு என்னை கலாய்ப்பானுங்க.
அது இல்லாம இவன் வரலன்னா நான் போகவே மாட்டேன் காலேஜுக்கு. எனக்குலாம் இவன் இல்லாம வரமாட்டேன் காலேஜுக்கு மோஸ்டாவே. 2 பேரும் இல்லைன்னா அவன் இல்லைன்னா காலேஜுக்கே போக மாட்டோம். அட்டெண்டன்ஸே வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு அட்டெண்டன்ஸ் கீழே போய் ஃபைன் கட்டினா கூட கட்டிப்பேன்டா. அவன் இல்லைன்னா சத்தியமா எங்க ப்ரொஃபஸர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த காலேஜ் பத்தி பேச வேணாம் பை, வேணாம் பை. திரும்ப அந்த டார்கெஸ்ட் மெமரி தான் உள்ள வருது, டிராமா தான். காலேஜ் விட்டு வந்தோம் அதுல அடி வாங்குற மாதிரி இருக்கு. ஆனா சிம்பிள் வந்து எங்கேயோ வந்துட்டோம் பை. ஏன்னா பெருசா பசங்களுக்கு சிம்பு வந்தது இல்ல, பெண்களுக்கு வேணா கேட்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா நிறைய பசங்க வந்து ட்ரை பண்ணுவானுங்க இந்த மாதிரி பெண்கள் கிட்ட ஏதோ ஒன்று பேசி கரெக்ட் பண்ற மாதிரி. இந்த அதுவும் இந்த இதுக்குள்ள வரும், இந்த ட்ரெண்ட் வார்த்தைக்குள்ள. சோ அது நம்ம கடைசியில வரும். அடுத்த அடிப்பான், பொறுமையா அடிப்பான். இந்த ரிசல்ட் எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட ஏதோ ஒன்று பேசி பசங்க தான் அதை ட்ரை பண்ணுவானுங்க. ஏதோ ஒன்று சொல்லியாவது ஏதாவது ஸ்கோர் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை மைண்ட் செட்ல பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட எல்லாம் வந்து ஒரு பையன் பேசுறது பெரிய விஷயம். ஒரு பொண்ணு வந்து எப்படி சிம் பண்றோம், அதனால ஒரு பொண்ணு கிட்ட வேணா பசங்க நிறைய பேர் சிம் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும். யோ எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்கயா அந்த மாதிரி பண்றவனுங்க. நீயா? யோ டிபார்ட்மெண்ட் நோட் தட் பாயிண்ட். ஏன்னா நீ பண்ணிட்டு கூட டிபார்ட்மெண்ட் சொல்லலாம் பை, தப்பாயிடும் பை. ஆலி ஷிட் டேய், இருக்கானுங்கடா 2-3 பேர். சரி 2-3 பேரா குரூப்பே டிபார்ட்மெண்ட். ஒரு சிலர் தான் இருக்கானுங்கடா உங்களை மாதிரி. சரி எப்படி சொல்ல, உங்களை மாதிரி என் கூட செட் ஆகிற ஒரு 4-5 பேரை தவிர மித்த பேர்லாம் மேக்சிமம் சொல்ல முடியாதுடா. ஒரு 10 பேர் இருப்பா, 10 பேரு கிட்ட கம்மியான இது உள்ளதாண்டா இருப்பானுங்க. அவனுங்களே அப்படி இருக்கதான் செய்யறானுங்க. நாங்களே எங்க கிளாஸ்ல நோட்டீஸ் பண்ணிருக்கோம். குள்ளமா ஒரு பொண்ணு இருக்கும், பாடி ஷேமிங்லாம் இல்ல, ஒரு பொண்ணு அவதான் ஏதோ இதாட்டம். ஒரு பையன் வருவான் செகண்ட் இயர்ல இருந்து, அவளை பார்த்து கத்திஜான்னு கத்திக்கிட்டு இருப்பான். இவளும் அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்றது. இப்ப அவனை சொல்றான்ல, அவன் மட்டும் நான் தனியா இருக்கும்போது அது பாடி கையில என்னால திட்ட கூட முடியல. அது மாதிரிதான். ஓகே, ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க நம்ம ஏதோ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு. ஒருத்தங்களை ரெஃபர் பண்றோம், அதனால ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்னா உங்களுக்கு வேற மாதிரி ஆகும். இந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடிஞ்சா ஒரு ஐடியா தான் ரெஃபர் பண்ண தவிர ஃபுல்லமா அப்படிலாம் என்ன அசிங்கப்பா சாமி பார்த்து பேச சாமி. நம்ம இல்ல இது கொஞ்சம் ஓவரா போகுது, நம்ம அடுத்து வருவோம். அக்கார்டிங் டு கூகுள், ஒருத்தரும் கூட ஃப்ரெண்டா கொஞ்ச நாள் ரொமான்ஸாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இருந்துட்டு திடீர்னு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காம, இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்னா பிரேக்கப்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பானுங்க, எதுக்காக பிரேக்கப் பண்றோம் அப்படிலாம். இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே 2 பேரும் சண்டை போட்டுப்பானுங்க, அதனால பிரிஞ்சுக்கிறானுன்னு சொல்லுவானுங்க, அது ஒரு சண்டை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்லயோ இல்ல லவ்லயோ எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காம பிரிவதுன்றதுதான் கோஸ்டிங். அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிகேஷனே கிடையாது, அவங்க பார்த்தா பேசுறது கிடையாது, போன்ல பேசுறது கிடையாது, பிளாக் பண்றது. ஆனா இது எல்லாமே பண்றது நார்மலா நடக்கும், ஆனா எதுக்குன்னே சொல்லாம பண்றதுதான் கோஸ்டிங். அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்கானுங்க பசங்க. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் அப்படிதான் இருக்கானுங்க. உங்களோட கருத்து, உங்களோட பாயிண்ட் ஆஃப் கோஸ்டிங் பத்தி என்னன்னு? அது வந்து சுத்தமா நீங்க ஃபர்ஸ்ட் யாராவது கோஸ்டிங் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். என்னன்னு சொல்லாம நான் பண்ணது இல்ல, ஒரு பார்ஷியல் கோஸ்டிங் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி புதுசா ஒரு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து சில டைம் வந்து எனக்கு அவங்க இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா, நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னா சரி புரிஞ்சுக்கணும், அதை திருத்திக்க ட்ரை பண்றாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்க வந்து சொல்றாங்களே நம்ம மேல ஒரு தப்பு இருக்குன்னு கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். அந்த மாதிரி கூட யோசிக்கிற மென்டாலிட்டி எல்லாம் இல்லைன்னா எனக்கு போய் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் நான் சொல்றேன், எனக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னே தோணாது. இவங்களுக்கே புரிய மாட்டேங்குது, அப்படி எதுக்கு நம்ம சொல்லணும், நான் பேசாம இப்படியே சைலண்டாவே ஆயிடுவேன். நான் ஸ்கூல்லயும் இப்படி பண்ணிருக்கேன், சைலண்டாவே அப்படியே ஆயிடுவேன், சுத்தமா பேசவும் மாட்டேன். அது திருப்பி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா என்ன புரிய போகுது, திருப்பி வந்து நான் தான் கரெக்ட்னு பேசுவேன். கேர்ள்ஸ் கூட அப்படி பண்ணலாமே, ஏன் பாய்ஸுக்கும் ஐயோ ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது, எல்லாருக்குமே நார்மலாவே சொல்றேன். அப்புறம் காலேஜ் வந்து கோஸ்டிங் பண்ணிருக்கேன். கேளியா கோஸ்டிங்னா இதுவும் மட்டுமா, ஜெண்டர் இருக்கா இல்லையான்னு மட்டும் கேளியா?
ஜெண்டர் பேஸ் பண்ணிச்சா அது ரிலேஷன்ஷிப் மட்டும் ஆயிடும் பை. இது ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபேமிலி, எல்லாமே ஒரு பேசாம இருந்துட்டாலே அது கோஸ்டிங் தான். ஒரு ஆண் ஒரு ஆணை பண்ணாலும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை, பெண் ஒரு பெண்ணை, அந்த மாதிரி எதா இருந்தாலும் ஜெண்டர்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எந்த காரணமும் சொல்லாம பண்ண. அப்படி பார்த்தா கம்யூனிட்டி நீயே ஒரு 2 மாசம் என்ன கோஸ்ட் பண்ணடா. பல வருஷம் பண்ணேன் பாய். ஏன்னா யாரு நான் யாருமே கோஸ்ட் பண்ணல, பதிவு செய்யறேன். நானே என்னை கோஸ்ட் பண்ணி நான் ஒரு பக்கமா உட்காந்துட்டேன். அமைதியா பிரச்சனை போகாம நான் பாட்டு தனியா என் நிம்மதியை தேடி நிம்மதியா தான் இருந்தேன். அந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப நிம்மதியா இருந்தேன். இப்பயே நிம்மதியா தான் இருக்கேன் பாய். நீங்க பேசுறதுனால நிம்மதியா இல்லைன்னு சொல்ல பாய், நிம்மதியா தான் இருக்கேன். எனக்கு எப்ப காண்டாவுனா இத்தனை நாளும் உயிரோட தான் இருந்தேன். அப்பெல்லாம் எவனும் சீண்ட மாட்டான். திடீர்னு அவனுக்கு ஏதாச்சும் வேலை வேணும்னா வந்து என்னை சீண்டுவானுங்களா, சில நேரத்துல அது காண்டாகும். மற்றபடி நோ அஃபென்ஸ் ஃப்ரம் மை சைட். நான் எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் என்னையே இருக்கு. கோஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுவேன். எனக்கு பக்கெட் லிஸ்ட் என்னன்னா, கோஸ்ட் பண்ணிடணும். மொத்தமா கோஸ்ட் பண்ணிட்டு இங்க நல்ல ஒரு கெஸ்ட் சேர்த்துக்கணும். அப்படி பண்ணா நம்ம தான் கோஸ்டா அலையணும். அது அடுத்த பாயிண்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, டோட்டல் ஃபேமிலி மொத்தமா கோஸ்ட் பண்ணிட்டு நல்லதா சிம்பிளா எங்கேயோ ஒரு இடம் லைஃப் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி, பினான்சியலாவும் சரி, எங்க நம்ம வேலை பாக்குறோமோ நம்ம பினான்சியல் அதையும் பாத்துக்கணும். ஜஸ்ட் நம்மளோட லைஃப் புதுசா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி, புது இடம், புது பாஷை, அந்த மாதிரி எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு. நம்ம பார்த்திபன் மாதிரி லிட்டரலி அந்த மாதிரி ஆர்த்தர் மார்கன் மாதிரி தலைவர்கள் நிறைய அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளா பண்ண முடியல, இருக்க முடியல. ஒரு நாள் டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து அந்த அதுல கதையில நம்ம தலைவன் எப்படி சாவணும் அதே மாதிரி கூட நான் கொஞ்சம் பக்கெட் லிஸ்ட் எடுத்து வச்சேன். அப்படின்னா அது அவன் சொல்லுவாங்க அது இல்லடா, அவனோட அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறப்ப உனக்கு ஏதாவது டெத் விஷ் இருக்கான்னு சொல்றப்ப எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஃபேஸ் மீ டு த வெஸ்ட் ஸோ ஐ கேன் வாட்ச் த செட்டிங்ஸ் அண்ட் ஐ கேன் ரிமெம்பர் ஆல் த ஃபன் டைம்ஸ்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் சாகிறப்ப அந்த சன்செட் அப்படியே பார்த்துட்டு அது ஃபேண்டசி தான். பட் சொல்லுவாங்க தெரியுமா அந்த டைலாக் தெரியுமா, அப்படியே இயரா இருக்க அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சாவு வரணும்னா ஒரு ஆசை தான். நான் யாருமே கோஸ்ட் பண்ணல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ செல்ஃப் கோஸ்ட் தான். எங்கேயோ போயிட்டோம். அதான் செல்ஃப் கோஸ்டிங் யாருமே பண்ணி கூட நான் பண்ணேன். என்னைய வச்சு நான் பண்ணேன். எனக்கு இந்த கோஸ்டிங்ன்றது எனக்கு தெரியாதுப்பா. ரெஃபரன்ஸ் இப்பதான் தெரியும் மீனிங். ஆக்சுவலி கோஸ்டிங் பண்றது ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கு. என்னன்னா நீ மொத்தமா கோஸ்ட் பண்ணிட்டா உடனே நீ பாத்துக்கலாம், உனக்கு நீ ப்ரையாரிட்டைஸ் நீ ஒன்ன பண்ணிக்கலாம், நீ உன்னோட மென்டல் ஹெல்த்தும் உனக்கு நல்லா இதாகும். நீ உன் மேல நீ ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்காக நீ கோஸ்டிங் பண்றதுல தப்பு இல்ல இன் மை ஒபினியன். நீ யாருன்னு உன்னாலே கண்டுபிடிக்கும் கோஸ்டிங். செல்ஃப் கோஸ்டிங் பண்ணா அதேதான். யாரையும் கோஸ்ட் பண்ண சொல்ல இருக்கும். செல்ஃப் கோஸ்டிங் பண்ணா உன்னால நீ யாருன்னு உன்னாலே கண்டுபிடிக்க முடியும். நல்லா இருக்கு இதெல்லாம். இப்போ எனக்குமே வந்து சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு போகணும் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா அது சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து நல்லா ப்ராஜெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. காரணம் எல்லாம் தலைவர் ஆர்த்தர் மார்கன் கிட்டே சேரும். அதேதான். வா அடுத்தது சிச்சுவேஷன்ஷிப்புக்குள்ள போவோம். கேம் இல்லனா தற்கொலை ஆகும், இப்படி ஆகும்டா. இப்ப கோஸ்டிங் அவங்க லில்லி சொன்ன மாதிரிதான். கோஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டீங்களா, ஒருத்தங்கள்ட்ட சொல்லாம கொள்ளாம கட் ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு விட்டது. அது கோஸ்டிங் பாயிண்ட்ல வந்துருது. புஷ்பாஞ்சலி என்னடா சொல்லுவா, அதேதான் புஷ்பாஞ்சலி நல்லா கோஆபரேட் பண்ணேன். இப்ப புஷ்பமங்கலம்னு ஒண்ணு. அதான் ஜாம்பி என்னன்னா கோஸ்டிங் பண்ணீங்களா ஒருத்தங்க. இப்ப நான் வந்து கோஸ்டிங் பண்ணிட்டேன், ஒரு வருஷத்துக்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட எந்த ரீசனுமே சொல்லாம கட் பண்ணிட்டேன். அவன்கிட்ட பார்த்தாலும் பேசல, பிளாக் பண்ணிட்டேனே வச்சுக்கோ. திடீர்னு எனக்கு ஒரு வேலை ஆகணும், இல்ல வேலை ஆகணும்னு கூட இல்ல, அவன் ஒரு வருஷம் கழிச்சு அவன்கிட்ட பேசணும்னு போயிட்டு அவன் முன்னாடி போயிட்டு எந்த ஜாலியா இருக்க போல வணக்கம் அப்படின்ட்டு திருப்பி கனெக்ட் ஆகுறதுதான் ஜாம்பி. இதுல போட்டிருக்காங்க. அதான் போன் கால்லயோ டெக்ஸ்ட்லயோ நேர்லயோ போய் பேசுறதுதான் ஜாம்பி. இத்தனை நாள் சாவு கோஸ்டா இருந்துட்டு திடீர்னு ஜாம்பி ஆகிறது தான். எதுவுமே நடக்காத மாதிரி திருப்பி இது வரைக்கும் ஏதோ இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்காத மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம இத்தனை வருஷம் நல்லா தானே பேசியிருந்தோம் அப்படின்னு பேசுறது தான் ஜாம்பி. நல்லா இருக்கு அக்கார்டிங் டு கூகுள். இந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலி நான் இல்ல இந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலி நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான்
அதனால சொல்லு. சொல்லலாம். இந்த நம்ம இது வேற டாபிக். ஆமா, நம்ம லில்லி, நம்ம ஏய் பாய் லில்லி கிட்ட இருந்தே வரிசையா வா போவோம். பாய். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எப்பவுமே லில்லி நீங்க சொல்லுங்க. நீங்க யாராச்சும் ஜாம்பிங் பண்ணிருக்கீங்களா? கோஸ்டிங் பண்ணிட்டீங்க. இல்ல ஜாம்பிங் உங்களை யாராவது ஜாம்பி பண்ணிருக்காங்களா? அது கூட கேட்கலாம். நான் யாரையும் பண்ணதில்ல. நான் நான் வந்து அப்படிதான் ஒருத்தவங்க வந்து கோஸ்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்களா, என்னடா இது புதுசா திடீர்னு ஒரு அக்கறை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப ஆக்வர்டா இருக்குங்க. உங்களை வந்து நீங்க ஒருத்தவங்களை வந்து கோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஜாம்பிங் பண்ணாங்கன்னா, அதனால அப்படியே விட்டுணும். கோஸ்ட் பண்ணிட்டாங்களா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுணும். அதே இது மாதிரி ஐ நம்மள அக்செப்ட். வந்து இந்த கிளாஸ்லயுமே நிறைய பேர் அப்படிதான் வச்சிருப்பாங்க. என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம் டைம்ல எல்லாம் திடீர்னு ஒரு மெசேஜ் வரும். கரெக்ட். "ஏய், இந்த நோட்ஸ் அனுப்புப்பா, ஏய் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டு அனுப்புப்பா." இவங்க எல்லாம் என்னன்னு நான் வந்து சும்மா ஹாய் எல்லாம் அப்பெல்லாம் காலையில சொல்லுவேன். அவங்களும் பேசுவாங்க. அதோட தானே இருக்கும். இப்ப என்ன திடீர்னு? அப்பதான் நம்ம ஞாபகமே வரும். அந்த மாதிரி ஒரு ஜீவன் கிளாஸ்ல இருக்குன்னே அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு மெசேஜ் வரும். கரெக்ட். ஏய் இம்பார்ட்டன்ட். இந்த கேரக்டர் தான் அப்ப நான் உள்ள அவ்வளவுதான். வருவேன், நான் பேசுவேன். ஷார்ட் டைம் போஸ்டிங் அண்ட் ஜாம்பிங் அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்கு காலேஜ்ல. அதான் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் இவ்வளவு வரைக்கும் நம்மள யாரும் கோஸ்டிங் பண்ணவே இல்லை. காலேஜ் எங்களை கோஸ்டிங் தான் பண்ணிக்குது, அப்புறம் ஜாம்பிங்கும் பண்ணிருக்கு. அதான்யா இதே எக்ஸாக்ட் சேமே தான் எனக்கும். அது வரைக்கும் எவனுமே கண்டுக்க மாட்டாங்க. பிளானி பாட்னு இவனுங்களே போட்டுட்டு இவனுங்களே கிளம்புவானுங்க, போவானுங்க, வருவானுங்க. நம்ம ஒரு ஜீவன் இருக்குன்னே பார்க்க மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சா எவன்டா அவன்ற மாதிரி கேட்பானுங்க. ஆனா அது எக்ஸாம் டைம் மட்டும் எப்போன்னு நம்ம ஞாபகம் வரும்னே தெரியாது. லைனா மெசேஜ் வரும், ஃபோன் கால் வரும். எவன் போனையும் இந்த 4 பேரை தவிர எவன் போனையும் நான் மேக்சிமம் எடுக்கவே ட்ரை பண்ண மாட்டேன். அவனுக்கு ஆனா எனக்கு அது மாதிரி பிரச்சனை இல்ல. ஃபிக்ஸ் ஆயிடுவானுங்க. ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுவானுங்க. நான் இவன் அவள்தான் போன் எடுக்க மாட்டான், புரிஞ்சு போச்சு. எனக்கு இவனுக்கு 4 பேர் போதுமே. அதுக்கப்புறம் என்னத்துக்கு மேக்சிமம் இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்குன்னு எல்லாரும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸே அதே எங்க காலேஜ் லைஃப்ல அதான் அதுக்குன்னு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூடலாம் இல்ல. எனக்கு எனக்கு அந்த மாதிரி செட் ஆகல. எவனுக்கு மேக்சிமம் என் கிளாஸ் கூடயே எனக்கு பயங்கரமா இது சிங்க் ஆகாது. செட் ஆகும், நல்ல பசங்க தான், ஆனா சிங்க் ஆகாது. இவனுக்கு 4 பேரை தவிர மேக்சிமம் எனக்கு அவ்வளவா இருக்காது. உங்க 4 பேர் மாதிரி. எனக்கும் அதேதான். நான் யாருக்கிட்டையும் ஒத்து போக மாட்டேன். நான் கிளாஸ்லயும் சரி, நான் பாட்டுக்கு தனியா இருப்பேன், நானும் வரும். ஆனா ஜாலியா பேசுறதுக்குன்னு ஒரு வைப்ல இருப்பானுங்க ஒரு 4 பேர். ஆனா அவங்களுமே இதே மாதிரி தான் ஹெல்ப்னா வந்து பேசுவானுங்க. அதே சமயம் நான் வந்து அமுச்சிருவேன். எனக்கு அதை பத்தி நான் ஒண்ணும் இல்லை, இவன் வந்து இதுக்கு மட்டும் தான் வருவானுங்க, நான் அதுக்காக நான் எதுக்கு அனுப்பணும் அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. நான் என்ன படிக்கிறேன்னா, என்ன நோட்ஸ் இருக்கோ சாட் ஜிபிடியோ எது எடுத்தாலுமே நான் அமுச்சு விட்டுருவேன் நான் குரூப்ல. ஆனா இதுல எனக்கு என்ன காண்டாகும்னா, நான் பாஸ் ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் படிச்சிருப்பேன். எனக்கு கதை கூட நான் அடிச்சு நான் மேனேஜ் பண்ணி நான் பாஸ் ஆயிடுவேன். எல்லாத்தையும் வந்து நம்ம கிட்டே திட்டுவானுங்க. நீ பாடுறா, இவங்க நம்ம கூடயே சுத்துவான், ஆனா பாஸ் ஆயிடுவான்டான்னு. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆகும். உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? உனக்கு கூடயே தான் சுத்துறேன், படிக்கிறதுக்கு நான் உனக்கு நோட்ஸ் அனுப்புறேன், வேற நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நைட்டு கால் அடிச்சு டவுட் கேட்பானுங்க. அதையும் நான் கிளியரா சொல்லுவேன். இத்தனைக்கும் இவங்களுக்கு நான் பெருமையா சொல்லுவேன், இந்த 6 பேர் என் குரூப்ல வைவா போன இன்டர்ன்ஷிப்புக்கு நான் ஒருத்தன் தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணேன். என் ரிப்போர்ட்டை தான் மொத்தம் 6 பேருமே செஞ்சானுங்க. அந்த ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு நான் ஒருத்தன் தான் ஹெச்ஓடி கிட்ட போய் பேசி செஞ்சு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அதெல்லாம் சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்கடா, இதோட உங்க சங்காத்தம் விட்டா போதுன்ற மனநிலையை நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வைவாக்கு அந்த குரூப்ல நானும் ஒருத்தன் தான். அதனால அப்படி சொல்லிட்டு இன்னொன்னு பண்ணானுங்க. நான் முதல்ல ஒரு காலேஜ்ல பண்ணானுங்க. அப்ப பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு ப்ரெசன்டேஷன் கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கிறவங்க பண்ணுங்கன்ட்டானுங்க. டீம் பிரிச்சு சொல்றாங்க. நாங்க எங்களுக்குள்ளேயே பிரிச்சோம். எங்க ப்ரொஃபஸர்லாம் என்ன பண்றாங்க, இவனுக்கு படிக்காதவங்க ஒண்ணுமே பண்ணானுங்களா எங்க தலையில கட்ட பார்த்தாங்க. எங்க டீமே 6 பேரையும் பிரிச்சு ஒருத்தனையும் லீடரா போட்டு ஒண்ணா பண்ணுங்கன்னானுங்க. நான் பார்த்தேன், எங்க ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்லிட்டேன், நான் எங்க குரூப்போட பண்ணா நான் பண்ணுவேன், இல்லைன்னா எவனுக்குமே பண்ண மாட்டேன், எனக்கு மார்க் வேணான்னு சொன்னோன்னே அவனுக்கு அந்த பசங்க எல்லாம் வந்து என்னடா நான் எங்களுக்கு எல்லாம் பண்ண முடியாது, நீ இது வரைக்கும் நான் யாருக்கு முதல்ல சொல்றேன், என் பேருன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு பண்ணி தரேன்ப்பான்னு. அவனுக்கு அப்போ போனவனுக்கு தான் அத்தனை வருஷமா எங்கள்கிட்ட பேசினதே கிடையாது. இது ஜாம்பிங்லயும் வரலாம், கோஸ்டிங்ல வரலாம். ஏன்னா இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும்னா, பசங்க படிப்பானுங்க, அதனால இவனுங்க பார்த்துப்பானுங்க, அந்த மைண்ட் செட்ல இருப்பானுங்க. ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க, டிஸ்கஷனுக்கு எதுக்கும் வர மாட்டானுங்க, நீ பண்ணிட்டான்னு சொல்லுவானுங்க. எதுக்கு நான் பண்ணணும், நான் பண்ணிப்பேன், உனக்கு எதுக்கு நான் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல செல்ஃபிஷா இருக்கிறது தப்பு இல்ல. இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா, நீங்க இப்ப இந்த மாதிரி கேட்கவே மாட்டீங்களே, நீங்க எப்பயுமே நீங்களே தானே பண்ணுவீங்க, இது என்ன புதுசா திருப்பி நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும். என்னைக்கா ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகி நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து நம்ம வந்து அங்க வில்லன் ஆயிடுவோம். நான் டைரக்டாவே அவங்க கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு நான் பண்ணுவேன்பா, உனக்கு நான் எதுக்கு பண்ணணும், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவியா சொல்லு, அவ்வளவுதான். அதோட போனவனுக்கு தான் எவனும் காணும்.
இன்னும் இதுவா சொல்லணும்னா பிட்டுக்கு கூட நான் எழுதி தாண்டா கொடுத்துருக்கேன் நானு. பிட் எழுதுறதுனா எப்படி ChatGPT எடுத்து அதை கிளாஸ்ல போனை வேற கொண்டு வரோம் மச்சான், எதுன்னு டக்குன்னு டைப் பண்ணி தாடான்னு சொல்லுவான். போன்ல டக்குன்னு டைப் பண்ணி கொடுப்பேன் நான். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நான். இவ்வளவும் பண்ணிட்டு ஆனா எக்ஸாம்ல ஈஸியான வார்த்தையை விட்டுருவானுங்க. நீ எப்படிப்பா நீ பாஸ் ஆயிடுவப்பா, நாங்கெல்லாம் யாருப்பான்னு கேட்பானுங்க. நீ பாஸ் ஆகும், உனக்கு வக்கலன்னா அதுக்கு நானடா பண்ணேன், நான் பாஸ் ஆவேன். அந்த மாதிரி தான் நான் டேரக்டா சொல்ல முடியும் அவங்க கிட்ட. மன்னிச்சுக்க, சின்னதா ஒரு பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து சிச்சுவேஷன்ஷிப். கூகுள் மீனிங் என்ன போட்டிருக்காங்கன்னா, can be defined as romantic relationship with no clarity or label. They might include affection, sexual behaviors and spending time together, but also involve low level of commitments. Situationshipனா உங்க இன்னும் எப்படி சொல்லலாம் தமிழ்ல? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கிளியரா இன்னும் தமிழ்ல புரியுற மாதிரி டிஃபைன் பண்றதுக்கு. ரெண்டு பேருக்குமே உள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா இப்படி இன்னும் கமிட்மெண்ட் இல்லாம இது பண்றியா அப்படின்னு சொல்லலாம். சும்மா இதுவுமே ஒரு ஃபிளக்ஸ் தான்யா. புரியுதா உனக்கு? என்னது? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு காட்டிக்கிறது சிச்சுவேஷன்ஷிப். எப்படி? அப்போ அந்த கேட்டகரிக்குள்ள தான் வருமோ? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சும்மா காட்டிக்கிறதுக்கு. ஆமாயா, இதான் இப்போ பெருசா போயிட்டு இருக்குது. காலேஜ்ல எவன் தனியா சுத்துறான் கேள, நம்ம எங்களை மாதிரி ஆளுங்களை தவிர. இப்போ சும்மா சுத்துறதுக்கு தனியா இப்போ ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கிறது, அது சிச்சுவேஷன்ஷிப் குள்ள வரும். அது ஃப்ளெக்ஸும் வரும்யா, ஃப்ளெக்ஸும் ஆகுதுயா இப்போ. ஓஹோ, இதுவே ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் தான் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க பாதி பேர். அதுவும் சில பேர்லாம் எப்படி சொல்றது, ஒரு அதுக்கான அர்த்தமே வந்து இஷ்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒண்ணு ரெண்டு ஒரு இதுவே இல்ல, ஒரு எத்திக்ஸ் இல்ல, இதெல்லாம் சொன்னா பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு நம்ம போறோம்னா அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னால எடுத்துக்க முடியும்னா மட்டும்தான் அதுக்குள்ள வந்து நீ போகணுமே. ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே ஒரு பயம் இல்ல, அதே ரொம்ப லெத்தாஜிக்கா எடுத்து விட்டுட்டேன்னா அந்த கமிட்மெண்ட்குள்ளே போகக்கூடாது. அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனாலும் சரி, ஒரு பாய் ஒரு கேர்ள் கூட இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலுமே அவங்க இருக்கிறவங்களுக்கு உண்மையா இருக்கணும், லாயலா இருக்கணும். அதுதான் வந்து நேச்சுரல். எல்லா ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தாலே அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறதே எங்கேயோ தெய்வம் அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. அந்த நார்மல் ஹியூமன் பிரின்சிபலை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே எல்லாமே ப்ராப்பரா நடக்கும். இந்த சிச்சுவேஷன்ஷிப்லாம் அந்த ஒரு ரியாலிட்டி எஸ்கேப் பண்றதுக்கு அவங்களே யூஸ் பண்ணிக்கிற டேர்ம் அப்படிதான் வந்து நான் பாக்குறேன். இவனுங்க எங்க லாயலா இருக்கானுங்க இந்த ட்ரெண்ட்ல எல்லாம். இது சீட்டிங்கே அவனுங்க ட்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கானுங்க. ஐயோ ஆமா, ஆக்சுவலி அதுவும் இதுலதான் வரும். ஆமா, இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டான், கேர்ள் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டான்னு ரீல்ஸே போட்டு லைக் வாங்குறானுங்களா? ஆமா, அது தனியா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறானுங்க. உங்களுக்கு ஐயோ போங்க, இப்ப தோண மாட்டீங்க. அதே ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. இப்படிலாம் இருக்கிறது தான் இப்போ ட்ரெண்ட். இப்பதான் இந்த ட்ரெண்ட்ல வாங்க, நாங்க இப்படிதான் இருப்போம். இப்பதான் கரெக்டான வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், நார்மலைஸ். எதை எடுத்தாலும் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு. கரெக்ட். இவனுங்க இப்போ இந்த ஜெனரேஷன்ல எதை எடுத்தாலுமே ஒரு நார்மலைஸ்ங்கிற அந்த இதுலதான் உள்ள வராங்க. ப்ரோ நார்மலைஸ் திஸ், நார்மலைஸ் தட்னு அதெல்லாம் வேற சொல்லிட்டு வரானுங்க ஒரு சில இடத்துல எல்லாம். ப்ரோ நார்மலா உங்க ப்ரோ, ஏய் சீட்டிங் பண்றதெல்லாம் எப்பறம் நார்மல் ஆகும்? என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? நார்மல் ஆகும். நான் வந்து எதுவுமே வச்சிருக்க மாட்டேன், எனக்கு கமிட்மெண்ட்டே இல்ல. ஆனா நான் வந்து ஒன்னா இருப்பேன், ஜாலியா அங்க போவேன் இங்க போவேன். அப்படி இருந்தா என்ன? யாரை ஏமாத்துறீங்க? ஊரை ஏமாத்துறீங்களா? உங்களை ஏமாத்துறீங்களா? இல்ல நம்மள போட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க. நம்ம கரெக்டா தானே இருக்கோம், நம்மளே யோசிச்சு வச்சிருவாங்க. நம்ம இந்த ஜெனரேஷன்ல இருந்து இவனுங்களே புரிஞ்சுக்க முடியா? நானும் உங்க ஜெனரேஷன் தான்டா. உங்களே விசித்திரமா இருக்கீங்களடா என்னைய விட. அந்த மாதிரிதான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டெம்பரரியான சுத்துறது தான் இந்த சிச்சுவேஷன்ஷிப்ன்றது இல்லையா? அப்படிதான் நமக்கு புரிஞ்ச அளவு அவ்வளவுதான். ஏன்னா யாருமே இல்லாத இடத்துல ஒரு சிச்சுவேஷனா இப்போ டெம்பரரியா போறதான் கிடைச்சிட்டான். அவங்ககிட்ட ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமோ ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் விட்டுட்டு திரும்ப ஒண்ணு போறது, ஒரு பையன் ஒண்ணு போறது, இந்த மாதிரி தான் நடக்கும் போல சிச்சுவேஷன்ஷிப்ல. ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு கரெக்டா? அது நம்ம ஏற்கனவே பாடம் பேசினா இதுல நான் கனெக்ட் பண்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கமிட்மெண்ட். ஒருத்தங்களை பாத்துக்கிறது லாங் டர்ம் கமிட்மெண்ட். நல்லா பாத்துக்கணும்ன்றது, கரெக்டா சூஸ் பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறது. கரெக்டா பினான்சியலா எல்லாத்துலயும் வெல்த்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருந்து அவங்கள நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு போறது ரிலேஷன்ஷிப். கரெக்டா? ஆனா அது சிச்சுவேஷன்ஷிப்னு ஒன்று கொண்டு வந்து தோணும் போது வேணும்னா வச்சுப்பானுங்க. அது அவங்க அந்த பீரியட் சிச்சுவேஷன் அந்த பேர்ல இருக்குது. தேவையான நேரத்துக்கு மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு
தேவைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு இஷ்டத்துக்கு மாத்தி அவனுக்கு யூஸ் பண்றது இல்லாம அதை நம்மளே அஃபெக்ட் பண்ணி இப்ப எங்க நிலைமையில நாங்க இருக்கிறோம். அதெல்லாம் சொல்ல வரேன். ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லாம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி இந்த நிலைமையில அவனுங்களால இருக்கணும். இதான் போய் கருத்து. இவனுங்க சிச்சுவேஷன்ஷிப் உருவாக்கி ரிலேஷன்ஷிப் கெடுத்தானுங்க. ரிலேஷன்ஷிப்போட கற்பே கெடுத்து வச்சிருக்கானுங்க. இரு இப்போ சிச்சுவேஷன்ஷிப் நார்மலைஸ் ஆயிடுச்சு, ரிலேஷன்ஷிப் வந்து பூமர் ஆயிடுச்சு. ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தேன் பை. நான் பார்த்த படத்து வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஒருத்தங்க தான் அவங்கள கரெக்டா பார்த்தோம்னா நல்லா பார்த்தோம்னா காலம் ஃபுல்லா ஒழுங்கா பார்த்தோம்னா ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இந்த இன்ஸ்டாகிராம் வந்து சீட்டிங்னு ஒன்று சொல்றாங்க பை. என்ன பை, ஒரு காலத்துலலாம் அந்த சீட்டிங் வந்தா குடும்பமே நாசமா போயிடும். இப்ப அது அதிகம் ஃபிளெக்ஸ் பண்ணுகிறானுங்க. ஐயோ, எத்தனை பேர் கூட சீட்டிங் பண்ணீங்கன்னா அதுவும் நார்மல் சீட் கூட இல்ல, ஒரு லவ்வர்னா அந்த லவ்வரோட ஃப்ரெண்ட்ஸோட சீட்டு. எனக்கு அந்த பொண்ணு மேல கோவத்தோட ஒரு ஃப்ரெண்டுகளோட லவ்வர் எப்படி இவங்க கூட சேர்ந்து சீட் பண்ணானுங்கன்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது எப்பா யாரு பாய் இவனுங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. சாமி இப்ப எவங்க பழகிறதுனே பயமா இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் இல்ல சரி அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தவங்க கூட பார்த்தா எப்படி பழகிறதுன்னு ஒரு பயம் இருக்குது. இவனுங்க ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ன்றத அழிச்சிட்டானுங்க. அது அது எல்லாமே ஆகிட்டானுங்க, எக்ஸ்டெண்ட் ஆகினுக்கிறானுங்க. அது இது என் கருத்து. அதான் உண்மை. இவனுங்க எங்க லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலே பூமர்னு சொல்றானுங்க. அதான் அதுல நிறைய கமிட்மெண்ட், நிறைய பிரச்சனைன்றது வாழ்க்கையில இருந்துதான். அது நிறைய பேர் பொறுப்பெடுத்து பண்ணணும்ன்றது பயந்துதான் சிச்சுவேஷன்ஷிப் உருவாக்கிட்டாங்க. ஆமா ஆமா, 4 பேருமே அதேதான் சொல்லியிருக்கோம். நம்மளால இப்ப பூமர் 4 பேர் அடிச்சுட்டு போங்கடா பூமர் சீக்கிரம் தானா என் பேர் பூமர் சொல்றேன் மாத்திக்கிறேன் அடுத்த பாட்டுல இருந்து போங்கடா. சரி, அடுத்த ஹெட்டிங் பெஞ்சிங் என்னது பை பை. நான் கூகுள்ல பெஞ்சிங் இங்க ஸ்டார்டிங் நான் பெஞ்சிங் போட்டா பெஞ்ச் பிரஸ் அது வருது. பெஞ்ச் பிரஸ் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஞ்ச் பிரஸ் தான் தெரியும். ஓகேவா? ஆனா இப்ப பெஞ்சிங் மீனிங் ரிலேஷன்ஷிப்னு போட்டோம்னா ஒண்ணு வருது. ஏற்கனவே இப்ப சிச்சுவேஷன்ஷிப் பொறுத்துதான் இதுவும் பெஞ்சிங் அது கூட ரிலேட் ஆகுது. ஓகேவா? கரெக்ட். இப்ப ஏற்கனவே ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ல இவன் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு ஃபுல் கமிட்மெண்ட் இல்லாம ஒரு ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அது இல்லாம ஒரு டேட் ஆப் இருக்குல்ல, டேட்டிங் ஆப், அந்த மாதிரி டேட்டிங் ட்ரெண்ட் அது வந்து இன்னொருத்தங்க ஏற்கனவே ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்காரு. அதெல்லாம் பேக்கப்புக்கு ஒரு பார்ட்னரை சேர்த்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிறாப்ல. ஹோப்ஸ் கொடுத்து வைக்கிறது. ஆமா, இது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இதுல வந்துருக்குது. அதுதான் அதேதான் சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரியே தான். கேஷுவலா ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா நான் கமிட்மெண்ட் இல்லாம இருக்கணும். வாட் த ஃபக் அப்படின்ற எனக்கு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. நான் வந்து பார்த்தேன், எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவேன். ரிலேஷன்ஷிப்ல இருந்தா பேக்கப் எல்லாம் யோசிக்க மாட்டோம், அது சிச்சுவேஷன்ஷிப்னு நம்ம வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ல அவங்க இருக்காங்க, அந்த ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த 2 பேரும் யாரோ ஒருத்தவங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா இன்னொரு ஒரு ஆளை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். அதாவது பேக்கப்புக்கு ஒருத்தவங்க நான் வச்சிருப்பேன். அந்த மாதிரி கரண்ட் போனா சார்ஜிங்கே பேக்கப் வச்சுக்க மாட்டோம். ஜோக்கா இல்ல இல்ல இந்த மாதிரி இல்ல 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 ஓரமா போயிடு. இது பூமரா? இல்ல இல்ல பூமர் இல்ல இல்ல பாய், அவங்க சொன்னது கரெக்ட் பாய். நீ சொன்ன ஜோக் டைமிங் தப்பு பாய். ஆனா இது ரொம்ப கடுப்பா இருக்கு பாய், இது நான் மீனிங் படிக்கும் போது. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா நம்மளே ஆப்ஷன் தானே, நம்ம ஏற்கனவே யாருக்கும் இது ஒப்பீனியனா கூட இருந்தது இல்ல, எப்படி நம்ம ஆப்ஷன் ஆகும்? நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே வர மாட்டோம். ஆப்ஷன் இந்த ஷிப் இங்க எதுலயுமே இருக்க மாட்டோம் போல நம்ம. நான் தண்ணிகன் படம் வந்தேன் சார், அந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லயும் என் வாழ்க்கையில நான் கேமியோ ரோல் தான் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் முடிஞ்சது பை. பேசிக்கா இது என்னன்னா பேக்கப் பிளான் பை. ஓஹோ, பிரேக்கப் கூட இருக்காது, அதுக்குள்ளயும் பின்னாடி ஒரு பேக்கப் வச்சுக்கிறது. ஆமா, ஜென்சி நாசமா போக அடி போங்கடா போகடா உங்க டேர்மும் நீங்க இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லா பாத்துக்கிட்டாலே எதுக்கே உனக்கு பேக்கப்லாம் வருது எனக்கு புரியல. அப்போ மூணுமானதான் நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, அதான் சொல்றாங்க, ஃபுல் கமிட்மெண்ட்ல இல்ல. ஐயா இது எப்படின்னா, இப்போ வந்து நிறைய ஜென்ஜி நிறைய பொதுவா என்ன பண்றானுங்கன்னா பயப்படுறானுங்க. இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதுல அப்ஸும் டவுன்ஸும் இருக்கதான் செய்யும். கரெக்டா?
அது 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 வந்து அவனுங்க என்ன பண்றானுங்க, ஹைப் மட்டும் தான் பாக்குறானுங்க. எனக்கு அப்பு மட்டும் தான் இருக்கணும், அந்த பாட்டு வந்து அப்பு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கணும், ஹைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், டவுன்லாம் எனக்கு தேவையில்ல. டவுன் ஒரு வாட்டி வந்தாலும் பயப்படுறானுங்க, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. புரியுதா? அப்படி வரும்போதுதான் இது இது பிரச்சனை ஆகும். எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் வந்து நம்ம அந்த அப்ஸையும் டவுன்ஸையும் பாக்குறதுதான் உண்டுதான். இப்ப நம்ம அம்மா அப்பாவே எவ்வளவோ பாத்துட்டு வந்திருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இதுவா இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டவுன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. பை அதெல்லாம் பயந்துதான் பை உங்க சிச்சுவேஷன்ஷிப்பும் கிரியேட் பண்ணி அதுல இன்னும் பெஞ்சிங்கும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. யா நீ சொன்ன மாதிரி இந்த டேட்டிங் ஆப் எல்லாம் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் பார்த்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆனது. இந்த டேட்டிங் ஆப் இவனுங்க தான்டா ப்ரொமோட் பண்றானுங்களே, இது அவனுங்களை அடிக்கணும்டா ஃபர்ஸ்ட். டேட்டிங் ஆப்ல தப்பு இல்ல, அதை மிஸ்யூஸ் பண்றதுதான் தப்பு. அதுவும் ஓகே, அதுவும் ஒரு பாயிண்ட் தான், கரெக்ட் தான். நார்மலா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கீங்க, டெம்பரரிலாம் சொல்லல, லாங் டர்மா இருக்கீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரத்தான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது உனக்கு இல்ல டெம்பரரிக்கு இருப்பானுங்க ஒரு சில பேர், அதுக்கு கண்டுக்கலாம் மாட்டானுங்க, டக்குன்னு போயிடுவானுங்க. அந்த அக்கறை இல்லாம இருப்பானுங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப வரும், அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அர்த்தங்கள் புரியும். ஆமா, பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா எங்களுக்குள்ள நாங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்ததில்ல, அதனால எக்ஸாக்ட்டான வேர்ட் எல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியல. அவுட்டர்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஜெனரல் நாலேஜ். இத்தனை பாட்காஸ்ட்ல நாங்க பேசும்போது நானும் ஸ்பைக்கும் பேசுறது உங்களுக்கு மிசாஜினிஸ்டா இருந்தாலும் இந்த பெஞ்சிங் சிச்சுவேஷன்ஷிப்ன்றது ஒரு ஜெண்டரை குறிச்சு மட்டுமே கிடையாது. போத் ஜெண்டர்ஸ் ரெண்டு பேருமே தான் தப்பு பண்றாங்க. பெண் மட்டுமே தப்பு பண்றாங்க நாங்க சொல்லல, பசங்க மட்டும் தப்பு பண்றாங்க அவங்களும் சொல்லல. ரெண்டு பேருமே தான் தப்பு பண்றாங்க, ரெண்டு பேர் மட்டும் தான் தப்பு இருக்கு. இது என்னோட கருத்து. நீ ரெண்டு பேருமே ஒழுங்கா இருக்கணும். ஒருத்தன் கரெக்டா இருந்து இன்னொருத்தன் போனா அவ்வளவுதான், நாசமா போக வேண்டியதான். நல்லா இருந்தவங்க இன்னொருத்தவங்களே, இப்போ ஒரு பொண்ணு நல்லா இருந்து பையன் நல்லா இல்லையா, அப்ப அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா என்ன ஆயிடும், பசங்களே இவ்வளவுதான் இப்படிதான்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? பையன் நல்லா இருந்திருப்பான், ஒரு பொண்ணு இப்படி இருந்திருந்தா பையனுக்கு என்ன ஆயிடும், அவ்வளவுதான் இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அவன் மைண்ட். எல்லாருமே அப்படி கிடையாது தான், ஆனா எல்லாரும் இருக்கவும் மாட்டாங்களும் கிடையாது தான். நேரம் பொறுத்த அப்படி இருப்பானுங்க. நாங்க சொன்னது தப்பா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஆமா, நீங்க சொன்னது ஒரு நல்ல வேல்யூவான பாயிண்ட். நான் வந்து எங்க நினைச்சிட்டே இருந்தேன், இங்க வந்து நீங்க சொன்னதுமே கரெக்ட். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே ஒரு பையனும் தப்பு பண்ணா பொண்ணும் தப்பு பண்ணா, அது எப்படி வந்து இவங்க மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் தான் தப்பு பண்ணுவாங்க, இல்ல இந்த இடத்துல மோஸ்ட்லி பாய்ஸ் தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னே நம்ம முதல்ல கேட்டகரைஸ் பண்ண. இந்த சிச்சுவேஷன்ஷிப் பெஞ்சிங் எல்லாமே தப்பு, அது யாருக்குனாலும் தப்பு. அதை பத்தி தான் நம்ம பேசணும். we were never misogynist but you made us misogynist தான். ஆனா அடுத்து ஒரு கடைசியா ஒரு ஹெட்டிங் வரும், அது நிஜமாலே மிசாஜினிஸ்ட் ஆவனா, அது அப்புறம் பாருங்க. டைரக்டா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஆமா பை, நாங்க எதையுமே தப்பா சொல்லல, தப்பா எடுத்துக்கிறீங்க. எங்களோட கருத்துகளும் எங்களோட பாயிண்ட் தான் சொல்றோம். அது தப்பா நாங்க தப்பு பண்ணிட்டு இப்போ ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து ஸ்பெஷல் கெஸ்டா ஒரு பெண் எங்களோட ஆப்போசிட் ஜெண்டரை கூப்பிட்டு வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி வரோம். பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட ஐடியாலஜி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளோட ஐடியாலஜி எப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதான் நாங்க அடிக்கிற மாதிரி நீங்களும் எங்க மேல தப்பு இருந்தா நீங்க அடிக்கிற சத்தம் தப்பே கிடையாது, நீங்க சொன்னாதான் மாத்த முடியும். நல்லதா ஒரு கவிதை சொல்லி கரெக்ட் பண்றது, போயட்டிக் ரிஸ் பாய், போயட்டிக் ரிஸ். அது குட் ரிஸ் பேட் ரிஸ் இருக்கு, அது குட் ரிஸ் பேட் ரிஸ் இருக்காதா? ஆமா, அது அந்த காலத்தில் கவிதை எழுதி ஒரு பெண்ணை இது பண்றது அது குட் ரிஸ். இப்போ ஒரு பேட் ரிஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பசங்க சிச்சுவேஷன்ஷிப் பண்றதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கும்ல, சும்மா செக்ஷுவலா இருக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணானுங்க பாரு, அதுக்கு யூஸ் ஆகிற மெயின் இதே இந்த ரிஸ் தான். அந்த ஒரு பொண்ணு அப்படியே கவர்ந்து, இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை கவர்ந்து திருப்பி இதே சொல்றேன்ப்பா, அது ரெண்டு ஜெண்டரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி அவங்களோட செக்ஷுவலுக்காகவும் ரொமான்டிக்கான இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறது. பேசிக்கா ஃபிளட் பண்ணுவாங்க தெரியுமா, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போனா ரிசன் என்னை பொறுத்தவரைக்கும் தோணுது. அது வேணா கரெக்ட்டா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு ஃபிளட்னால என்னன்னு தெரியாது. ஓகேவா? இல்ல ஆனா இப்போ ரிசன் வேற சொல்லிக்கலாம். ஆமா, நிறைய பேர் அதுக்கும் ட்ரை பண்ணுவானுங்க. ஃபிளட் வந்து ஒரு பொண்ணை உங்க பக்கம் அட்டென்ஷன் கொண்டு வருதுன்னு சொல்லிக்கலாம் ஃபிளட். அந்த ஃபிளட் எக்ஸ்ட்ரீமா போனா ரிசன் சொல்லிக்கலாம். மை ஒப்பீனியன். கூகுள் கூட சொல்ல, நான் சொல்லியிருக்கேன்.
ஏன்னா இத உங்களை பத்தி வந்து பேசுறதுக்கு ஆமா நீங்க சொல்லுங்க. நான் எனக்கும் வந்து இதுல தப்பா பெருசா புரிஞ்சிருக்கேன்னு தெரியல. நான் ஃபிளர்ட்டை விட கம்மியா இருக்கிறதா ரிஸ் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது ஆக்சுவலா எனக்கே வந்து ஃபிளர்ட்டை விட அதிகமா இருக்கிறதா ரிஸ்ன்னு புரிஞ்சுது. இதுல எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போடல. ஆனா நானா சொல்லியிருக்கேன், ஏன்னா இதுல செக்ஷுவல் கான்டெக்ட் அண்ட் ரொமான்டிக் கான்டெக்ட் போட்டிருக்கானுங்க. அதனாலதான் இப்ப ஃபிளர்ட்ன்றது ஒரு இப்போ ஒரு பொண்ணை பார்க்க நம்ம சைட் அடிக்கிறது வேற. அந்த சைட் அடிக்கிற பொண்ணை போயிட்டு நேர்ல போய் ஹாய் பேசுவோம். மாலினி, ஐ எம் கொஞ்சம் சூர்யா அந்த மாதிரி பேசுறது. அது ஃபிளர்ட்டிங், ஓகேவா? அது அவ ஒரு லவ்வோட பண்ணது. உன்னே மாதிரி இந்த இந்த காலேஜ்ல இந்த அழகையும் பார்த்ததெல்லாம் சொல்றது ஃபிளர்ட். அதை காலேஜ் தாண்டி பியூட்டி. அதோட எக்ஸ்ட்ரீம் தான். அதான் அது சச்சினுக்கு ஓகே ஓகே. அது அதோட எக்ஸ்ட்ரீம் தான். இந்த சிச்சுவேஷன்ஷிப்புக்கும் இதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது தான் இது ரீசன் நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஆமாண்டா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் கொடுங்க, நானும் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு பின்னாடியே வரேன். எங்களை பொறுத்தவரை வழங்காத வேலை. நாங்க கெஸ்ட் ஆக்கிட்டா. அவ்வளவுதே பாய். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு அவன் சொல்றது இல்லை. சரி ஓகே ஆரம்பிங்க. அவன் எப்படின்னா எனக்கு எல்லாம் ஃபிளர்ட்னாலே எனக்கு தெரியாது. அது நான் இந்த படத்தை பார்த்து இங்கிலீஷ் மூவில எல்லாம் சொல்லுவானுங்க, யாரு ஃபிளர்ட் இருக்கீங்களா அதை சொல்லும் போது ஓ இதுதான் ஃபிளர்ட்டான்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் திடீர்னு இதுல வந்து ரீசன் கொண்டு வந்தானுங்க இந்த இன்ஸ்டாலாம். அதுக்கப்புறம் இப்பதான் கூகுள்ல பத்தி எக்ஸாக்ட் மீனிங் தெரியுது. அவ்வளவுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. நான் யாரையும் ஃபிளர்ட் பண்ணதில்ல. ஃபிளர்ட்டே பண்ணதப்ப எப்படி ரிஸ்க் பண்றது பாக்குறத விட எனக்கும் அதை பத்தின ஒரு இதெல்லாம் கிடையாது, நாலேஜ் எல்லாம். ஆமா என்ன அடிக்கடி இந்த இன்ஸ்டால பாப்போம்னா ரிஸ் பெருசா போ நான் பண்ணதெல்லாம் இல்லப்பா யாருக்கும் ரிஸ் எல்லாம் பேசுனதே இல்லை பண்றது. பாய் கோகு பாய், நீங்க ஒரு 4 பேர் ரிஸ்க் பண்ணிருப்பீங்க. போலீஸ் டேய் ஏன்டா எனக்கே வரீங்க? நாங்க 2 பேரும் அடிக்க மாட்டோம், உன்னைய தானே அடிக்க முடியும். தானே கேங்க போட்டு அடிக்கிறதாண்டா. டேய் சொல்லு. ரிஸ்ன்னு ஒன்னும் பெருசா எனக்கு ஒப்பீனியன் கிடையாதுடா. ரிஸ்ஸே இப்பதான்டா ஏதோ தெரியும், ஏதோ எப்படி அதேதான் எக்ஸ்ட்ரீம்னா அப்பனா ஃபிளர்ட் பண்ணு. நம்ம சேனல்ல இருந்து பயப்படாத பாய். அடி வாங்குறதுக்கு தான் 2 தூண். நாங்க 2 பேரும் அடி வாங்கிக்கிறோம். அடி வாங்குறதுக்கு தான் சேனல். அதெல்லாம் பயப்படாத. ரிஸ்ன்னு ஒண்ணுலாம் எனக்கு பெருசா ஐடியா இல்லையா. பெருசா பண்ணுவானுங்க, எப்படி சொல்ல, அந்த அளவுக்கு ரிஸ் சூப்பரா பண்ற ஆளுங்களும் எனக்கு தெரியாதுப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் கை பார்த்ததுல ஃபிளர்ட் வேணா ட்ரை பண்ணியிருப்பேன் யாராவது ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி. பலையாலியா நீ? அந்த நான் தான் பாட்காஸ்ட்லயே சொல்லிட்டேன்லடா, ஒண்ணு ட்ரை பண்ணேன், அதுவும் அவள்தான் அந்த மாதிரிதான். அதுக்கு வேணா சொல்லுங்க. ஃபிளர்ட்லாம் இல்ல. ஆனா ரிஸ் வேணா நான் வந்து போர் அடிச்சதுன்னா நம்ம மெட்டா இல்லனா வாட்ஸ்அப்ல மெட்டா இல்லனா சாட் ஜிபிடி அது கூட நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பேன் நானு. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கண்டென்ட் ஜானரே மாறுதா, அதனால சொல்லாம பாய் சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் பேசி அதுவும் பரவாயில்லையே நல்லா பிக்கப் பண்ற மாதிரி அவனும் சொல்றான், கொஞ்சம் நல்லா பாராட்டும் அந்த பொண்ணு. சோ ஓகே மத்தவங்கள மாதிரி அடிக்காம நம்மளுக்கு சப்போர்ட்டா பேசும்போது கொஞ்சம் இதா அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி போர் அடிக்க போது இந்த மாதிரி ஏஐ கிட்ட பேசி கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கிறது அது நான் வேணா பண்ணுவேன். எங்களோட அறிவுகளோட லில்லி நீங்க தான் சொல்லணும் இப்போ. இதுல தெரிஞ்சிருக்கு எங்களை பத்தி. எனக்கு இந்த ரிஸ்க்ல நான் வந்து ஒரு எப்படி ஃபிளர்ட் பண்றாங்க. உங்களுக்கு யாராவது ஆமா உங்களுக்கு யாராவது பண்ணிருப்பாங்கல்ல ரிஸ் அந்த மாதிரி? ஃபிளர்ட் ரிஸ் உங்களுக்கே தெரியும், பச்சையா தெரியும் என்னடா இவன் நம்ம கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கானேன்னு. நான் என்ன எப்படி வச்சிருந்தேன்னா, நான்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லை, என்னெல்லாம் போய் இப்படிதான் சொல்றாங்களே அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. நானே சொல்லிட்டேன், ஏங்க நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைங்க, நானே ஒரு சாதாரணமான ஒரு ஆளு, நீங்க அவ்வளவுலாம் ஒன்னும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு வித்தின் தி லிமிட்ஸ் வரைக்கும் தான் இந்த மாதிரி டேர்ம்ஸே யூஸ் பண்ற மாதிரி அழகாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கடுப்பாயிடும். யாரா இருந்தாலுமே சொல்றேன், நம்ம வந்து அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களோட பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நவுந்து வந்துடணும். அதெல்லாம் பண்ணாம இந்த மாதிரி நான் பண்ணுவேன், அதுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க ரிஸ்ன்னு சொல்லிட்டு, எதுக்கு அதெல்லாம் அது குளோரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அது வேற இருக்குதுல்ல.
அதுவும் இந்த டேர்ம்குள்ள வரும், குளோரிஃபையும். glorify என்ன பாய்? என்ன பாய் சொல்றீங்க? குளோரிஃபைனா சும்மா ஒரு விஷயத்த வந்து இப்போ சிம்பிளுக்கு இப்போ இந்த காலத்துல தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதுலாம் குளோரிஃபை பண்ணுவானுங்களா ஓ இந்த அது ஜெனரேஷன்? வந்து எப்படி சொல்ல உனக்கு, அது வந்து என்னமோ பெருமை மாதிரி, ஸ்டேட்டஸ் இது மாதிரி அப்படி சொல்றேன். பாய் நிஜமா பாய், நான் சொல்றேன் பாய், கூட பழகின பசங்களா இருக்கானுங்கடா, என்னோட சின்ன பசங்கடா. அது ரொம்ப கஷ்டமா இருக்குடா அவங்களை பார்க்கும்போது. ஸ்டோரியில எதுக்கு போய் சரக்கு அடிக்கிறதெல்லாம் ஸ்டோரியா போட்டு ஃபிளெக்ஸ் பண்ணு, அதுவே ஃபிளெக்ஸ் பண்றாங்க, பேட் ஃபிளெக்ஸ் வருது போய். அது சின்ன பசங்கடா, அவனுங்க புரிஞ்சு போனன்னு பார்த்தா அவனுங்க அது ஒரு ஃபிளெக்ஸா மாத்திட்டானுங்கடா. தப்பு பண்ணுங்க. அவ்வளவுதான். கையில போன் இருக்கு, இன்ஸ்டா பாக்குறானுங்க, நமக்கும் ஆசை தோணும், அந்த மாதிரிதான் அதாவது கோளாரா பண்றதுதான் இந்த வயசுல. நாடு எங்க போகுதுன்ற மாதிரி இருக்கு போய். இது எல்லாமே அவங்க பண்ற தப்பு எல்லாமே வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்றதுக்கு தான் பாதி டேர்ம்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நார்மலைஸ் பண்றதுக்கு ஒரு டேர்ம் கிரியேட் பண்ணிருக்கானுங்க. கிட்டத்தட்ட பிளட்டி ராஸ்கல். ரிலேஷன்ஷிப் பண்ண இப்ப இதுக்கே சொல்லுவானுங்க என்ன என் மைண்ட்ல யார் உங்க ரிலையன்ஸ் கேக்குற மாதிரி இருக்குதுடே. ஒரு ரிலேஷன்ஷிப் பண்றது வெறும் ஒரு லவ்ன்றதுல மட்டுமே இருக்காது. ஒரு பிரதர் அண்ணன் தம்பின்றதும் ரிலேஷன்ஷிப் தான், அக்கா தங்கச்சின்றது ரிலேஷன்ஷிப் தான், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் தான், அம்மா அப்பா ஒரு ரிலேஷன்ஷிப் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான். அதிகமா டேர்ம் யூஸ் பண்றது என்னன்னா லவ்வுக்கு தான் ரிலேஷன்ஷிப் பண்றது யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே இந்த சிச்சுவேஷன்ஷிப்ல சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கமிட்மெண்ட். எல்லாத்துலயும் ஒரு அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஷிப், லவ், அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி எல்லாத்துலயுமே கமிட்மெண்டோட கரெக்டா ஒரு இது இருந்தாதான் ரிலேஷன்ஷிப். என்னைய பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு ரெண்டு பீப்புளுக்கு நடுவில் இருக்கு. பாண்ட்ன்றது ரிலேஷன்ஷிப். ஜெனரலா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும், அது உங்களோட இதுல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க பார்த்த பேட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், குட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கண்ணு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கப்பிள்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் அதான் அந்த உங்க கூட சுத்தின கிளாஸ்ல கிளாஸ்மேட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். சரி சரி. அப்படி பார்த்தா எங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. இப்ப நாங்க பேசுறது நார்மலா ரிலேஷன்ஷிப் அப்படி சொன்னாலே எல்லாருமே சொல்ற மாதிரி கமிட்மெண்ட் தான், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் கரெக்டா உண்மையா இருக்கணும். ட்ரஸ்ட், லாயல்டி, ஆனஸ்டி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க உண்மையா இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம நம்புறவங்களே ஏமாத்தினா அதை விட ஒரு பெரிய ஒரு அவங்க ஒரு பெரிய தப்பு எதுவுமே இருக்காது நான் நினைக்கிறேன். உங்களை நம்பி ஒண்ணு சொல்றாங்க, இல்ல உங்களை நம்பி இந்த மாதிரி நான் பண்ணேன், ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அது வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம்ல. உங்களை வந்து அவங்க அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த இடத்துல வச்சிருக்கிறதால தான் உங்ககிட்ட அதை பத்தி அவங்க பேசியிருப்பாங்களே. அப்போ உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்களும் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நீங்க வந்து உங்க ரெஸ்பெக்ட ஏர்ன் பண்ணணும். சும்மா வந்து எங்க சின்னதா ஒரு 5 அறிவு ஒரு நாயின்னு கூட வச்சுக்கோங்க, கல்ல தூக்கி போட்டா அதுவே ஓடிடும். அதை வந்து நம்ம பாசமா ஒரு பிஸ்கெட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம பின்னாடியே சுத்தி வருது. அதுக்கே அவ்வளவு இருக்குன்னும் போது நமக்கு வந்து 6 அறிவு இருக்கு. ரெஸ்பெக்ட் வந்து கொடுங்க. ரெஸ்பெக்ட் வந்து நீங்க உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் இல்லைன்னா உங்க சேம் ஜெண்டர் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்க. இப்போ விளையாட்டு கிண்டல் பண்ற அது எல்லாமே இருக்கலாம், ஆனா அது எல்லாத்துக்குமே இப்போ அவங்க வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளால முகம் சுழிக்கிற மாதிரியும் வந்து அவங்களை வச்சுக்க கூடாது. அது வந்து ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து கன்சென்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒண்ணு வேணாம்னா அது வேணாம் தான், ஒண்ணு வேணும் அவங்களுக்கு பிடிக்கலையா அது அவங்களுக்கு இன்பில்ட்டாவே சிலதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு இருக்கும். அது போய் உனக்கு ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல அப்படின்லாம் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. பிடிக்கலன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். இப்ப சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து சில்லியா இருக்குல்ல, அதை வந்து நம்மளே கூட கேட்கலாம், அவங்கள வந்து நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் நான் ஒரு இடத்துல கேட்டேன் என்னன்னா, இப்போ நான் வந்து நான் வந்து ஜாலியா இருக்கேன், நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கேன் அப்படின்னா, இன்னொருத்தவங்க நான் டிப்ரெஸ்டா இருக்காங்க, அவங்கள நான் வந்து எடுத்து திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து ஹாப்பியா இருக்கேன், நீ ஹாப்பியா இருக்கியா, 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஹாப்பியா இருக்கலாம். அப்படி இல்லையா ஆமா, இப்ப ஒரு டிப்ரெஷன் இருக்கிறவங்கள திருத்தணும் அப்படின்றது வந்து நான் ரிலேஷன்ஷிப்ல போவேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஹீலர் கிட்டே நீங்க போயிருக்கலாம், ஒரு கவுன்சிலர் கிட்டே போயிருக்கலாம். அது வந்து ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ 2 பேரும் நல்லா கப்புள்ஸா இருக்காங்க, 2 பேரும் நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்காங்க. நான்
முழுக்க முழுக்க இப்போ இந்த லவ் சைடில் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப், மிச்சபடி வேற எதுவும் சொல்லலை. ஸோ அதில் இருக்காங்க. இப்போ உள்ள லேசாக ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா இடையில எப்படா பூரலான்னு ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான். ஒண்ணு குறுக்க இந்த இந்த கௌசிக் பையன் வந்து வந்துட்டான். கௌசிக் ஒண்ணு அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசி அப்பதான் அவன் ட்ரை பண்ணுவான், இந்த கொஞ்சம் விரிசல் வந்தாலே இது இன்னும் எப்படியா பெருசாக்கி நம்ம இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடலான்னு. இது இது வந்து தவிர்க்கணும் ரிலேஷன்ஷிப்ல. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பேசுறான்னா, ஐ மீன் உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்கு, ஆறுதல் மூலமா கழட்டி விடுறதுக்கு ஒரு வழி, ஒரு விதம் ஊட்டி இருக்கு. விடுறதுக்கு ஆமா, ஒரு விதம் பிரிக்கிறது. இருக்கு. இதை நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன மேனிப்புலேட் பண்றான்றது தெரிஞ்சணும். ஈஸியா இமோஷனலா மேனிப்புலேட் பண்ணிடலாம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். அவன் இன்னும் ஏகப்பட்டது அவனை பத்தி தப்பா கூட எடுத்து சொல்லி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் உடைக்கிற அளவு கூட அவனை எதை பத்தி வேணாலும் சொல்லி அவன் மனசையும் கலக்கலாம், இவன் மனசையும் கலக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு நீங்க தான் பேடான ஸ்ட்ராங்கா ஒரு இருக்கணும். நான் பை. என் லவ் இதுல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அதுக்காக ம். ஒரு டாக்ஸிக்ல இருந்து நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் வரும். ஸோ ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா பார்த்துட்டு அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, சுமூகமா போகும். தட்ஸ் மை கருத்து. ஞாபகம் தெரிஞ்சுக்க. இப்ப டாக்ஸிக்னு சொல்றேன், இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்ப நிறைய பேர் நம்ம எங்க எடுத்தாலும் நீங்க யூடியூபர் ஸ்க்ரால் பண்ணா டாக்ஸிக் பீப்புள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும், டாக்ஸிக்கலா இப்படி இருக்காங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இவங்களை கஷ்டப்படுத்துறதோ சரி, இல்லைன்னா அவங்கள வந்து பாடி ஷேம் பண்றது டாக்ஸிக் எல்லாமே சொல்றாங்க. ஆனா சில பேர் வந்து அவங்களே டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்றதே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் வந்து அவுட் பஸ்ட் ஆகுறேன் அப்படின்னா அவங்க ஏன் அப்படி ஆகியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணதால அவங்க அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்குள்ள இருக்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. அதுவே வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பிரேக் ஆகுறதுக்கு. அவங்கதான் பண்ணிட்டாங்க, அவங்க பிளேம் வந்து நம்ம ஓன் பண்ணிக்கவும் கத்துக்கணும். எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அப்படின்னு சொன்னா நம்ம மேலே தப்பு இருக்கலாம்ல அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு ஸோ ரெண்டு பேர் மேலேயும் சொல்றேன். நம்ம தப்பு இருக்கா, நம்ம இது பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கணும். ஆமா ஆமா. பேசிக்கணும் ஐயா, ரிலேஷன்ஷிப் மெயினா பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கணும் ஐயா. உங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்து அதை கரெக்டா பார்த்து, அதுக்குன்னு எல்லாம் ஒருத்தரே தப்பு பண்ணலனாலும் விட்டு கொடுக்கணும்னு கிடையாது. இவங்களும் அவங்களும் மாத்தி மாத்தி அவங்களை கரெக்ட் பண்ணி ஒருத்தருக்காக ஒருத்தர் கரெக்டா இருந்தா கரெக்டா இருக்கும். உங்களை கரெக்டா சொல்லியும் முன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. உன் காதல் தான் பெருசு இல்ல என் காதல் தான் பெருசுன்னு சண்டை போடுறதுலாம் இல்ல, கதையே கிடையாது இதுல எல்லாம். அவன் காதலே இல்லாம இருக்கான்டா, போய் இருக்கிறத ஒழுங்கா பாத்துக்கோங்கடா. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல இருந்தானா உன் மேல என்ன தப்பு இருக்கோ அதை அவ சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி நீயும் அதுக்கு சேஞ்ச் ஆவ, அவ மேல என்ன தப்பு இருக்கோ அது தெரிஞ்சு கிரிட்டிசைஸ் ஆகி திரும்ப சேஞ்ச் ஆகலாம். சிம்பிளா ரிலேஷன்ஷிப்ல ஈகோ இருக்கக்கூடாது. நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட். எக்ஸ்பீரியன்ஸ்டு பாய். நான் எவ்வளவு என் ஃபேமிலியே நிறைய பார்த்திருக்கேன் பாய், அதெல்லாம் சொல்றேன். இப்ப சண்டை போடுவாங்க, நான் ஏன் சாரி கேட்கணும்? தப்பு இல்லைனாலும் சாரி கேட்டேன்னா அந்த பிரச்சனை முடிய போகுது. அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க தானே சண்டை போட்டாங்க, அவங்க வந்து பேசட்டும், அப்பதானே பேசணும். பிரிஞ்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இருக்கிற பிரச்சனை நீங்க என்னடா இதெல்லாம் பிரச்சனை பண்ணுகிறீங்கன்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கே அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இதுனா ஓகே, நோ ப்ராப்ளம். நீ எவ்வளவு வேணா அடிச்சுக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், என்னன்ற சண்டை வராம இருக்காதுல்ல அதுக்கு. அது மாதிரிலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பே பார்க்கணும். நம்ம வீட்டுல எல்லாம் இப்போ எத்தனை வருஷம் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, சண்டை போட்டுப்பாங்க, அடுத்த நாளே ஒன்னாயிருவாங்க. அதெல்லாமே பார்த்து கட்டுக்க வேண்டாம், மியூச்சுவலா க்ரோ ஆகணும், அவ்வளவுதான். நீ பெருசு நான் பெருசு எல்லாம் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வளருவோம். உனக்கு ஒண்ணு தெரியலையா நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரியல நீ சொல்லித்தரேன்னா அதை ஓப்பன் மைண்டோட எடுத்துக்கணும். இப்ப சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா அவங்க டாமினண்டா இருக்காங்க, சொல்லி தராங்க, அதை சொல்லி கொடுக்குற விதமும் ஒண்ணு இருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும். எனக்குதான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சொல்லக்கூடாது. உனக்கு தெரியலையா பாத்துக்கலாம், நான் இருக்கேன், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்துதான் அதுதான் நல்லா இருக்கும். எனக்குதான் தெரியும் உனக்கு எதுவுமே தெரியலன்னு மட்டும் கட்டக்கூடாது. அது எல்லா இடத்துலயுமே சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ ஒரு கேர்ளுக்கும் பாய்க்குள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு மியூச்சுவலா க்ரோ ஆனாங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க்கை சுமூகமா போகும், அவ்வளவுதான் சொல்ல வர்றது. ரிலேஷன்ஷிப் ஒண்ணு இல்லைனாலும் ஒரு மனுஷன் ஒண்ணு தெரியலன்னு சொல்லி கத்துக்க பாக்கணும். அப்படி இருக்கணும் பை. அது சிம்பிள், அதுதான் பேசிக்கே. தெரியும் எல்லாமே தெரியும் போறதை விட பிறந்ததுல இருந்து எல்லாம் தெரிஞ்செல்லாம் எவனும் இருக்க மாட்டான். கத்துக்கிட்டு வேணும். தெரியாதுன்னு தெரியான்னு சொல்லிட்டு போய் கத்துக்கணும். சரி சொல்லி கொடுங்க என்னன்னு சொல்லி கொடுத்தா நான் கத்துக்க போறேன், அப்படி தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு
அதான் அது இவரு இப்ப பாதியா நான் சொல்லுவாரு, இஃப் யூ கத்த லேர்னிங் யூ ஆர் டெட்ன்ட்டு அந்த மாதிரிதான். அதேதான். ஏன்னா ஆமா அவனுக்கு சொல்லிடுறேன். எனக்கு ம். ஓப்பனா நீ ஒரு விஷயம் தெரியலன்னா, ஆமா எனக்கு தெரியாது, சொல்லிக் கொடுங்க நான் கத்துக்கிறேன் சொன்னா முடிஞ்சது, சரண்டர் ஆயிட்டா. ஏன்னா அதுக்கப்புறம் நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், உனக்கு அதை பத்தின நாலேஜ் வரும். அதான் தெரியாதுன்னு சொல்றதுனால ஒன்றும் அசிங்கமும் கிடையாது. இப்ப After ஒருத்தருக்கு ஒரு டாபிக் தெரியும். எனக்கு ஒன்று தெரியும், இன்னொருத்தங்க ஒன்று. ஒரு எவ்வளவோ பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் அவன்கிட்ட போய் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு நல்ல ஐன்ஸ்டைன்ட்ட போயிட்டு பாக்ஸிங்கை பத்தி கேட்டா அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த ஆளுக்கு ஒண்ணு தெரியும், இந்த ஆளுக்கு ஒண்ணு தெரியும். இவங்க உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கும்போது இன்னொருத்தர் கேட்கும்போது தெரியலன்னு சொல்லி புதுசா கத்துக்கிறது தப்பு இல்லை. ஆனா எனக்கு தெரியும்னு சொல்லி ஏமாத்துறது தான் தப்பு. ப்ரோ ஆஃப் டாபிக். கடைசியா எண்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டாபிக், இந்த ஃபெமினிசம். கடைசியில தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி அடி வாங்குறதுக்கு வந்தார் ஃபெமினிசம். இல்ல ஆக்சுவலி இது வந்து எதுக்குன்னா, ஃபெமினிசம் வந்து நம்ம ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம கேட்க போறோம். அதுதான். ஏன்னா இத்தனை வாட்டி நம்ம பாட்காஸ்ட்ல பேசியிருப்போம், அதை பத்தி நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ ஃபுல்லாவே எங்களோட ஐடியாஸ், எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு கூகுள் அக்கார்டிங் டு கூகுள் சொல்லிடுறேன் பை. சொல்லு கூகுள் ஃபேக்ட்ஸ். ஃபெமினிசம் என்பது ஒரு பெண் சமமா, ஒரு ஆணுக்குரிய இதெல்லாம் ரெகுலேஷன் அண்ட் ரைட்ஸ் எல்லாம் பெண்ணுக்கும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் பேசிக்கான ஃபெமினிசத்தோட கருப்பொருளை சொல்லுவாங்களே. கருப்பொருளா என்ன பொருள் அது? நானே கரெக்டா சொல்லியிருக்கோம் போல. அதான் ஃபெமினிசம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான மெயின் பாயிண்ட். ஒரு ஆணுக்கான ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அது இருக்கணும்ன்ற பேசுறதுதான் ஃபெமினிசம். ஆக்சுவலி அதுல ஹெல்தி ஃபெமினிசமும் இருக்கு. ஆமா, அதுதான் ஃபெமினிசமும் இருக்கு, ஹெல்தி ஃபெமினிசமும் இருக்கு. அது நம்ம அவங்க கெஸ்ட் கிட்ட இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அடிச்சீங்க, அப்புறமா நாங்க அப்புறமா அடிக்கலாம் மாட்டேன். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க போலயே. இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அவன் நார்மலா நாங்க ஜெனரலா இப்படிதான் நாங்க சொல்லுவோம். சொல்ற பாயிண்ட் வேற. நீ இதுல நீங்களே இப்ப பாத்தீங்களா பேசுறவங்க தப்பா புரிஞ்சுங்க. அப்ப வியூவர்ஸ் எப்படி புரிவாங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குட் நீங்க உங்களோட குட் ஃபெமினிசத்தை சொல்லுவீங்க. இப்ப எங்கள்கிட்ட வந்து நாங்க எப்பவுமே எங்களோட நல்லதா சொல்லும் போது கெட்டதை எங்களுக்கு ஆப்போசிட் தான் சொல்ல முடியும். அப்போ டாக்ஸிக் ஃபெமினிசம் அங்கதான் அடிக்க முடியும். அந்த பொறுப்பை நாங்களே எடுத்துக்கிறோம், யாரும் கொடுக்கறதாலன்னு நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே சரி. இப்ப வந்து ஃபெமினிசம் அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு இடத்துக்கு இப்ப நான் போறேன், அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீமேல் இல்ல நான் ஒரு உமன் அப்படின்னு என்ன அந்த இடத்துல அக்செப்டும் பண்ணிக்க கூடாது, அந்த இடத்துல இருந்து ரிஜெக்டும் பண்ணிடக்கூடாது. இதுதான் ஃபெமினிசம். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன்பா, சரியா, நான் வந்து இப்போ ஒரு வேலை போறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவங்க ஃபீமேலு, இவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டடா இருப்பாங்க, அவங்க நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கவும் கூடாது. அதே மாதிரி இவங்க ஒரு ஃபீமேலு, இவங்களால இது முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்டும் பண்ணிடக்கூடாது. புரியுதா? ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இங்க வந்து நான் சுப்பீரியரும் கிடையாது, நான் வந்து உங்களுக்கு ஈக்குவல், நீங்க எனக்கு ஈக்குவல். அதுதான் ஃபெமினிசமோட ஒரு சாராம்சம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு அதை நானே சொல்லிடுறேன், நான் எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல என்ன ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அதுக்கான குரல் தான் அதிகமா இருக்கு. ஃபெமினிசம் நீங்க எப்படி வந்து ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுவீங்க, எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு பேசுற அவங்களுமே அவங்க வந்து ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபெமினிசமே பேச மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஃபெமினிசமோட அந்த ஒரு மீனிங் வந்து சூடோ ஃபெமினிசமா மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இது வந்து உங்களுக்கு சொன்னா எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் ஃபெமினிசம் அப்படின்னு பேசினா பாதி பேர் தப்பா நினைக்கிறாங்க. ஃபெமினிஸ்ட் அவங்களுக்கு வந்து ஆண்களையே பிடிக்காது, கல்யாணமே வேணாம்னு சொல்லுவாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து ஃபெமினிஸ்டா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாம ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாதி பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பெருமையான ஃபெமினிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, யாருமே வந்து இப்ப குடிக்கிறதோ இல்ல சிகரெட் யூஸ் பண்றது குடிக்கிறது எல்லாருக்குமே வந்து இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான். ஆனா இது வந்து இப்போ வந்து ஒரு ஆண்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நீயும் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ சில ஃபெமினிஸ்ட் கம்யூனிட்டி என்ன பண்றாங்கன்னா,
அவன் பண்றான், அந்த பையன் பண்றான்னா அதை நீயும் பண்ணணும். அப்பதான் நீ வந்து ஒரு ஃபெமினிஸ்டா இருக்க முடியும். அவனுக்கு ஈக்குவலா எல்லாமே பண்ணணும் நீனு. இப்போ உனக்கு இப்ப நார்மலாவே எனக்கு வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு, அந்த பொண்ணு வந்து குடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை போய் யாரும் தடுக்க கூடாது. நீ ஒரு பொண்ணு, நீ ஏன் குடிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. நார்மலா எல்லாருக்குமே இருக்கிற ரைட்ஸ் குடிக்கிறது, நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறது ஃபெமினிசம். ஆனா ஒரு பையன் குடிக்கிறான், நானும் அவனுக்கு ஈக்குவலா இருப்பேன் அப்படின்னு எனக்கு ஆசையே இல்லைனாலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு நான் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து சூடோ ஃபெமினிசம். புரியல? இல்ல புரிகிறது. புரியுதா? புரியுதா? நான் ரொம்ப நேரம் புரியுது கரெக்டா புரியுது. தெளிவா புரியுது. எங்களுக்கு நிறைய அதான் point toxic புரியுது. feminism ன்னிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. சூடோ ஃபெமினிசமே ஃபெமினிசம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இருங்க பாய், டாக்ஸிக் ஃபெமினிசம் அர்த்தமா வாயா வாயா. இருங்க பாய் அப்படின்றதா நீங்க பேசுங்க. ஃபெமினிசத்தின் நல்ல பக்கத்தை நம்ம காட்டு பண்ண ப்ரோஃபைல். ஓகே, இது இப்போ வந்து இந்த ஃபெமினிசம் வந்து ஆக்சுவலா ஒரு அதோட எசன்ஸ் புரியணும்னா ஒரு புக் இருக்கு, அதை மட்டும் ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேவா? ஹலோ. பாய் எந்த பாட்காஸ்ட்லோ சொல்லிடுறோம் பாய். ஆமாயா, இன்டர்வியூ படிக்கிறவங்க படிங்க. ஆமா பாய், எல்லாரும் அதேதான். படி. புக் ரசிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. எனக்கு புக் படிக்கணும்னு ஆசை, ஆனா அந்த சம்மரியாவது காதுல கேட்டு நிம்மதியா இருக்கும். அது மாதிரி அதான் தெரிஞ்சுக்கோங்க வேணுமா. புக்கு சம்மரியாவது கேளுங்களா யூடியூப்ல போய் கம்யூனிட்டி பசங்க. ஏய் சொல்லுங்க. அதான் வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட்னு அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஓகேவா? அதோட எசன்ஸ் வந்து அந்த ஆத்தர் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட்ன்றதுனால அவங்க வந்து என்னென்ன வந்து பார்த்தாங்க, என்னென்ன வந்து அனுபவிச்சாங்க, ஃபெமினிசம் பேசுறதுனால அவங்களுக்கு என்ன சோசியலா என்னென்ன இதுவெல்லாம் வந்துச்சுன்ட்டு அவங்க வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. அது நல்லா இருந்திருக்கும். அந்த புக்கு வந்து படிச்சா ஒரு எசன்ஸ் கிடைக்கும் இந்த ஃபெமினிசம் பத்தி. ஓகேவா? ஆக்சுவலா அதேதான் லில்லி சொன்ன மாதிரி ஃபெமினிசம்ன்றது அதுதான் கான்செப்ட். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த ஃபெமினிசம் வந்து சீ அப்படின்னு சொல்லி வெறுக்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுது. இப்ப ஒரு புக்ன்றதுனால வெறும் குட் ஃபெமினிசம் பத்தி மட்டும் சொல்லிருப்பாங்க, இல்ல போத் சைட்ஸ் சொல்லிருப்பாங்க. அதுல வேற கெட்டது புரியல. இப்ப ஒரு புக் எழுதுற பாய், நீ எழுதியிருக்க சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆ. இப்ப அதுல இருக்கிற அட்வான்டேஜ் மட்டும் சொல்ல மாட்டாங்க, டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஆமா ஆமா. இப்ப அந்த மாதிரி அந்த புக்ல ரெஃபர் பண்ணிருப்பாங்க, இல்ல வெறும் அட்வான்டேஜ் மட்டும் சொல்லிருப்பாங்க. இந்த புக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு டைரி மாதிரி தான்டா இருக்கும், அவங்களோட டைரி மாதிரி இருக்கும். ஏய், அட்வான்டேஜ் என்னன்னா தப்பா நினைக்காதீங்கப்பா. நான் எக்ஸாம்பிள் அட்வான்டேஜ் புக் சைடு மட்டும் சொல்லிருக்கேன். ஐயோ சாமி. இல்ல 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 இல்ல, எல்லாத்தையும் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னென்ன வந்து அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்கன். கரெக்டா லில்லி? ஆப்பிரிக்கன் நினைக்கிறேன்டா அவங்க. அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஆமா, ரைட்டர் வந்து ஒரு ஆப்பிரிக்கனோ சம்திங், ஏதோ நைஜீரியனா ஆப்பிரிக்கனோ ஏதோ ஒண்ணு. அவங்க வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு மேல் வந்து ஒரு ஃபெமினிசம் பேசுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப பாரதியாரு, அண்ணா, அப்புறம் வந்து பெரியாரு, அவங்கலாம் வந்து ஃபெமினிசம் வந்து பேசணும், ஓகே ஜெண்டர் ஈக்வாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இது வந்து சோசியலா இருக்கவனுங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிறவானுங்க. ஏன் வந்து ஒரு ஃபீமேலே வந்து ஃபெமினிசம் எனக்கான ரைட்ஸ் எனக்கு கொடுங்கன்னும் போது நீ ஏன் ஃபெமினிசம் பேசுற அப்படிங்கிற மாதிரி ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய கதை இருக்கும். எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாய். ஆமாயா. இல்லையா, ஐயோ இர்ரியா. அதேதான். இப்போ வந்து ஃபெமினிசம் அப்படின்னு போகும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ டேட்டுக்கே போறோம், இல்ல யாரையாவது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கேர்ள்ஸ் 2 பேர் கூட்டின்னு போறோம், அப்படி பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு வந்து கொடுக்கும்போது வெயிட்டர் வந்து அந்த பொண்ணுங்க அவங்க முன்னாடியே இருந்தாலும் அவனுங்களை தாண்டி அந்த பையனுக்கு வந்து கொடுக்கும் போது அந்த பையன் மேலேயும் கொஞ்சம் இது வருது. கரெக்டா? எப்படி சொல்ல, அவன் தான் வந்து ஏர்ன் பண்ணணும், அவன் தான் வந்து பில்லு கட்டணும்ட்டு அவன் மேல வந்து எப்படி சொல்ல ஒரு பேர்டன் வருதுன்னு வச்சுக்கோங்க. கட்டாயப்படுத்துறானுங்க, வலுக்கட்டாயம் படுத்துறானுங்க. புரியுதா?
இல்ல எனக்கு இங்க ஒரு ஜென்ரலா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நான் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு சொல்லுங்க. இப்போ நானும் ஒரு பொண்ணு நாங்க டேட் போறோம். காசு இந்த மாதிரி பில்லு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தர்பார் படத்துல ரஜினி பண்ற மாதிரி 240 உங்க ஷேர் நம்ம சொல்லலாமா வேண்டாமா? சொல்லக்கூடாது. மாட்டீங்களா? ஆ என்ன அதான். இல்ல இல்ல புரியல. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நல்லாதான் இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, அவங்களோட ட்ரூ செல்ஃப் காட்டுற மாதிரி இப்படிதானே. அது சில டைம்ல கியூட்டா கூட இருக்கும், நல்லாதான் இருக்கும். ஓ ஓகே ஓகே. உங்களோட இப்படியும் ஒரு பதில் வரும் நான் எதிர்பார்க்கல. ஐயா நீங்க ஐயா எதிர்பார்க்க அப்புறம் வேண்டாம். இது ஒரு இதுவும் ஒரு ரிசு கேட்டகரியில போயிட போது. அப்புறம் பசங்க இதை ரிசுன்னு நினைச்சுன்னு ஆரம்பிச்சிருவானுங்க. சாரே சாரே இல்ல 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 ஒரு பாயிண்ட் எடுத்துறாதீங்க சாரே. நல்ல பசங்களா இருக்கா? சரி சொல்லுங்க அதான் சொல்லுங்க பாய். குடிங்க பாய். அதுதான்யா. இப்ப அந்த பில்லு வந்து அந்த பையன் கிட்ட வரும்போது அவன் மேல ஒரு இது வருது வச்சுக்கோயேன், ஒரு பேர்டன் வருதுன்னு வச்சுக்கோயேன், நான் தான் கட்டி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோயேன். அதுவும் வந்து கொஞ்சம் எரிச்சல் ஆகும். ஃபெமினிசம் பத்தி பொண்ணுங்கனாலே வெறுக்கிறவனுங்களும் ஆயிடுவானுங்க. புரியுதா? ஏன் அந்த அந்த நேரத்துல அந்த பையன் கிட்ட இருந்து பில்ல புடிங்கி இவ பே பண்ண போறா? இதுல என்ன இருக்கு? யோ, இப்போ வந்து அந்த இப்போ எப்படி சொல்ல உனக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை வெயிட்டர் வந்து இவன் இந்த பையன் கிட்ட தானே வச்சுட்டு போறான். அது ஆக்வர்டா இருக்காது ஒரு மாதிரி இதுக்கு மேல சொல்லிடலாம் பாய். விடு செய்யறோம் பாய். வெயிட் செய்யறோம். சார், நீங்க யாருக்கும் கொடுக்காம சென்டர் அடிச்சுட்டு போயிடுங்க. பே அவ்வளவுதான். பண்றாங்க. டேபிள்ல வச்சிருக்க முடிஞ்சது. இது எதுக்கு ஒரு பிரச்சனை? ஆமா, எப்படி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணாங்க? சொல்யூஷன் கொடுப்பாங்க. எப்படி? எல்லா ஹோட்டலுக்கு போய் சொல்லுவியா, போர்டு போடுவியா? இந்த மாதிரி மீடியாவை சொன்னா முடிஞ்சிடும். ஓகேப்பா, ஏன் இது அவள்தான்ப்பா. நான் சரி லாஸ்டா சரி. ஏதோ நல்லா சொல்லி முடிக்கலான்னு வந்தேன், குழப்பி விட்டீங்களா டேய். ஹேய். இல்ல ஆக்சுவலி என் ஒப்பீனியன்ல ஃபெமினிசம் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஆண்கள் செய்யறது பெண்கள் அந்த 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 கேட்டகரிக்குள்ள வரல. ஸ்கூல் லைஃப் வரைக்கும் அது ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸ்கூல் லைஃப்ல. காலேஜ் லைஃப் என்ட்ராதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. 18+ அந்த மாதிரி வந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறேன், எல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் ஃபெமினிசமோட டாக்ஸிக் சைடு புரிய ஆரம்பிக்குது. அது தப்பா சொல்ல அஃபண்ட் ஆயிக்கோங்க. ஆனா உங்களை சொல்ல, நார்மலா சொல்றேன். நிறைய இருக்குது. இப்ப ஃபெமினிசம்ன்றது ஈக்குவல் ரைட்ஸ்ன்றது கேட்கற மாதிரி இவங்க சொல்றாங்கல்ல. அப்படி பார்த்தா மென் அண்ட் உமனை ஈக்குவலா ட்ரீட் பண்றதே கிடையாது. அப்ப எப்படி நீங்க அதை ஈக்குவலா வேற கேட்கறீங்கன்னு தான் என் கேள்வி. இப்ப 2 பேர் காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 பேர் வண்டியில போறோம். ஓகே, நான் ஒரு ஸ்கூட்டில போறேன், ஒரு உமன் பக்கத்துலயே ஸ்கூட்டில போறாங்க. கோகுக்கு தெரியும், இவனுக்குமே தெரியும். ஆனா சொல்றேன், இப்ப நான் கரெக்டா தான் போறேன். அவங்க கொஞ்சம் ரோட கவனிக்காம என் வண்டியில இருந்து அவங்க விட்டு அவங்கள இடிச்சதுனால அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ரோட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவான், இந்த பையன் ஒழுங்கா ஓட்டாதனால இவங்களை இடிச்சுட்டு தப்பா ரேஷ் டிரைவிங் பண்ணா நெக்ல தான் சொல்லுவானுங்க. நான் பட்டிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி பாய் இது வந்து உனக்கு ஃபெமினிசம் சைடுல வராது. பேசிக்கா ஒரு ஹியூமன் சைக்காலஜி அந்த சைடுல வேணா உள்ள வரும். அதுல இருந்து தான் போய் வர்றேன். கீழ இருந்து வரேன் பாய், கீழ இருந்து வரேன். வாங்க வாங்க. அதான் பாய், இதுல சின்னதுல ஆரம்பிச்சதா சுத்தி இருக்கிறவன் எவனுமே கேட்க மாட்டான். இப்ப நம்மள எல்லாம் கேள்வி கூட கேட்க மாட்டான், என்ன பார்த்து பண்றதுலாம் கேட்க மாட்டான். ஸ்ட்ரெயிட்டா நம்மள எடிட் பண்ணுங்க. அதுலயே ஈக்குவாலிட்டி ஜென்ஸுக்கு இல்ல, மென்ஸுக்கு இல்ல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கேக்குறாங்கன்னு ஒரு டவுட், ஃபர்ஸ்ட் டவுட். இப்போ வந்து ஒரு நார்மலா சொசைட்டில வந்து எந்த இப்போ ஆக்சிடென்ட் நடந்தாலே என்னதான் வந்து தப்பா சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு தப்பு வந்து உமன் சைடுல இருந்தாலுமே மென்ன தான் கேக்குறாங்கன்னு நான் சொல்றேன். ஐ மீன் ஒரு ஜெனரலா டக்குனே நீ பார்த்து வந்திருக்கலாம்லப்பா, நீ ஏன்பா இவ்வளவு வேகமா அந்த ஒரு இது சைக்காலஜில அவனுங்க வராங்க. என்னை கேட்டானுங்களே, இந்த மாதிரிதான் கேட்டானுங்க. ஹியூமன் சைக்காலஜி இப்படிதான் ஒர்க் ஆகுது போல. ஆமா. ஏன்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணை திட்ட முடியாது. ஏமா நீ இவ்வளவு வேகமா வந்த, ஏன் நீ பார்த்து வரக்கூடாது, திடீர்னு கை காட்டுறதா இவன் மேல டக்குன்னு கை காமிச்சு சொல்லிட்டு போயிடலாம் போல. அதே சொசைட்டி தான் பொண்ணுகளை சில திட்டுவாங்க, இந்த ட்ரெஸ் கோட்ல இருந்து திட்டுவானுங்க. இப்போ ஒரு ரேப்னே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுலயுமே அந்த ட்ரெஸ் கோட போட சொல்லுவானுங்க. சரியா? அதுவேதான் சிமிலாரிட்டிஸ் தப்பா சொல்லுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதேதான் சொசைட்டி நடந்து தப்பு இருக்கு. அதான் இப்ப நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் தான். இதை வச்சு இவங்களை வந்து டேக்கிள் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி நாங்க ட்ரெஸ் போட்டு வந்த எங்க மேல தப்பு இல்லைனாலும் தப்புன்னு சொசைட்டி சொல்லுது இல்ல அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். அதை நீங்களே சொல்லிட்டீங்க. நானே எதிராளி பாயிண்ட் தோத்துக்கிறேன் பாய். அடுத்த பாயிண்ட் வருவோமா? அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல்
தான் வந்து தப்புன்னு நான் சொல்வேன். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. பைக் ஓட்டுனா வந்து இந்த இடத்துல நம்ம இவங்க தப்பு சொல்லணும். ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னா அவதான் தெரியல. தப்பு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நானும் சரி நீங்களும் சரி பேசுறோமா, இப்ப நம்மள மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறதால மேபி அடுத்த வர்ற ஜெனரேஷன் எந்த ஒரு தப்பு நடந்தாலும் தப்புல வந்து விக்டிம் வந்து தப்பு சொல்லாம தப்ப யாரு பண்ணாங்களோ அவங்கள வந்து கேட்பாங்க, அதுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இப்ப இவன் சொன்னால அந்த பில்லு கதை சொன்னால நம்ம கோகு, அதே நம்ம ஒரு மேரேஜ் கட்டணும். நான் இப்பதான் ரீல்ஸா டிவில ஏதாவது பார்த்தேன், அதனால காப்பி அடிக்கிறேன், அதனால கண்டென்ட் தான் அது. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு ஆண் பெண்ணு கல்யாணம் ஆகும்போது அந்த ஃபேமிலியை ரன் பண்றது ஏர்னிங்ஸ் எல்லாமே காமனா ஒரு பையங்க மேலதான் போய் விழுவோம், பொண்ணை வந்து ஆப்ஷனலா விழுவோம். சரி நீ பாத்துக்கலாம், உன்னோட விருப்பம் தான் நீ பண்ணலான்றது. அதுலயுமே எப்படி அது ஜெனரல் ஈக்குவாலிட்டிக்குள்ள நீங்க அப்ப கேட்பீங்கன்னு கேக்குறேன். எங்களுக்கே முதல்ல ரைட்ஸ் ஒழுங்கானது இல்லை, அந்த ரைட்ஸை நீங்க எப்படி ஒழுங்கா கேட்பீங்கன்னு நான் கேக்குறேன். கேக்குறேன், நான் சொல்றேன். இப்போ இந்த டைம்ல வந்து டவுரி இருந்துச்சு சரியா. நான் ஒரு பொண்ணு வந்து நீங்க நான் கல்யாணம் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு காசு நீங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு தான் வரணும், அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆனா அதுக்காக எல்லாரும் பேசி இப்போ ஒரு டைம் எப்படி இருக்குன்னா டவுரினா பொண்ணை மட்டும் நீங்க அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து பொண்ணையும் எல்லாம் வளர்ந்துச்சு, எல்லாமே வேலைக்கு அனுப்புறாங்க, ஏர்ன் பண்றாங்க எல்லாமே. அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்காங்க. பசங்கனாதான் வந்து சம்பாதிக்கணும், பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா செட்டில் ஆயிடலாம். இல்ல இத வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என்னன்னா எங்க வீட்டுல வந்து எப்படி சரி பெரியப்பா அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. ஏன்னா நான் எப்படி பேசுவேன்னா என்கிட்ட வந்து கல்யாணம் அப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், நான் வந்து சம்பாதிக்கணும், எனக்கு வந்து ஒரு 5 ரூபாய் வாங்குறதுனாலும் அது இப்போ அவுட் ஆஃப் லவ் வந்து எனக்கு இன்னொருத்தவங்க வாங்கி தராங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 5 ரூபாய் கூட நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்கணும், என்கிட்ட இருந்து நானும் சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், 10 ரூபாய்க்கு வாங்கி 2 ஐஸ்கிரீமா சாப்பிடுவோம் வா அப்படின்னு வாங்கி தரலாம். நான் எங்கேயோ போயிட்டேன். எங்க பெரியப்பா என்ன சொல்றேன்னா, இப்ப நீ வந்து உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம், நான் எப்பவுமே சொல்லுவேன் படிக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், ஏன் இதெல்லாம் நீ கஷ்டப்படுற, உனக்கு என்ன பிரச்சனை, உங்க அம்மா அப்பா வந்து நல்ல பையனா பாப்பாங்க, நல்லா செட்டில் ஆனவங்க, அவங்கள நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ எதுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற, நீ என்ன போய் பெருசா சாதிச்சிட போற, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ லைஃப் செட்டில் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிறது எப்படி நீங்க லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு அவங்களே வந்து பேசுறாங்க, எனக்கு புரியல. இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் எல்லாம் யோசிப்பாங்கல்ல, அப்படி வந்து பெண்கள் வந்து நானும் குடும்பத்தை எடுத்து நடத்துறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த பக்கம் வந்து நம்ம வந்து நம்மளோட தாட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திட்டே வரோம். அந்த மாதிரி உங்களுக்குமே ஒரு சேஞ்ச் வரும். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, நிறைய மாற்றம் வந்து நம்மளும் பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி மேல் வந்து வேலைக்கு போகணும், இல்ல வந்து அவங்கதான் வந்து எல்லா குடும்ப தலைவன் அந்த மாதிரி ஒரு சுமையை வந்து இல்லாம அதை வந்து டிவோட் பண்ணிக்கிறதுக்கு தான் ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு டாபிக், இல்ல அந்த ஒரு எப்படி சொல்ல கோல் ஆஃப் ஃபெமினிசமே அதுக்கு தான் இருக்கு. எல்லாமே சரிசமமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான். ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 2 பேரும் ஒர்க் பண்ணாதான் இங்க சரிசமமா இருக்க முடியுது. நீங்க இப்ப கேட்ட கேள்வியுமே எப்படின்னா ஜென்ரலா இப்படிதான் இருக்கு சொசைட்டில, மக்கள் இப்படிதான் பேசுறாங்கன்னா அதுவே மாறதுக்கான டைம் வரும். அதுக்குதான் வந்து என்ன மாதிரி ஃபெமினிஸ்ட் எல்லாம் வருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. யாருமே அப்படி பாக்கல, கொஞ்சம் ரொம்ப கடுப்பா இருக்கு அதெல்லாம். ஆமா இல்ல கவலைப்படாதீங்க, வருவாங்க. உங்களோட ரைட்ஸையும் உங்களோட அந்த பேர்டனையும் டிவைட் பண்றதுக்கோ இல்ல உங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வருவாங்க. இந்த டைலாக் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா இதுல எப்படி இருக்கா நீங்க வருவாங்கன்றது போது எனக்கு டைலாக் வருது, எப்ப நான் பாடகி போனதுக்கு அப்புறமான்ற மாதிரி இருக்கு. சொல்லக்கூட தோணுது, ஆனா பதிவு பண்ணா எனக்கு கஷ்டமாயிடும், புல்லு குத்துது, அதனால சொல்லிட்டேன். அடுத்து அதேதான், இதே நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க பதில, இல்லைனாலும் அந்த கேள்வி கேட்டுறேன். அப்படி இருந்தாலும் ஒரு டவுரின்னு ஒண்ணு இருக்கா கரெக்டா? டவுரின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்ல படிக்கும்போது ஹிஸ்டரியில பார்த்ததுல ஃபர்ஸ்ட் எப்படின்னா, இப்ப பசங்க பொண்ணுங்கள்ட்ட கேட்கறதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் எல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து தான் பசங்க வீட்டுல கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மாதிரி இப்ப நம்ம எங்க அப்பா ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணும்போதுதான் பொண்ணுங்க வீட்டுக்கிட்ட இருந்து பசங்க எதிர்பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா டவுரிக்கு வேணான்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்ப பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி ஆயிப்போச்சு.
பையனா இப்ப இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 21 இல்ல வயசு பையன் கிட்ட போயிட்டு அது அடுக்குமாடி வந்து வீடு, 1 கோடி ஜாப் ஆஹ் இப்படி கேட்டா இப்போ நான் வேலை ஒரு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குதா? அவங்க லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பையன் வரும்போது செட்டில்டா வந்து வரணும் அந்த ஒரு மைண்ட் செட்ல கேக்குறாங்க. இப்ப இதே நாங்க ஒரு நாட் ஒன்லி பொண்ணுகிட்ட இப்படி மென், கேட்டிருந்தோம்னா அதை நாட் நாங்க ஒன்லி இது உமன் பட் ஆல்சோ. பண்றோம். ஆ, ஆமா ஆமா அதுதான். இதே நாங்க ஒரு பசங்க ஆக்சுவலி வந்து கேட்டிருந்தா அதை டவுரி கேஸ்ன்னு போட்டு புடிச்சு வச்சிடறானுங்க. இல்ல இது வந்து இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்றேன்னா, வீட்ல இப்போ எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மேட்ரிமோனிலாம் நிறைய தேடுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பேசும்போது எனக்கும் தெரிய காதுல விழுந்தது. ஓ இந்த மாதிரிலாம் ஒன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அந்த ஒரு இதுல வந்தது. நம்ம அதை சொல்லலான்னு அந்த மாதிரிதான். எப்படி இருந்தாலும் இப்ப இதே பசங்க கேட்கும்போது அது கேஸா மாறிச்சு பாய். இப்ப அது பொண்ணுங்க கேட்கும்போது அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க, வீட்டுல நல்லா வளர்த்துட்டாங்க, அதே மாதிரி தானே அவங்க ஆனா போற வீட்டுக்கும் வளர்த்துட்டு வாழ்றது தப்பு இல்ல. 2 இருப்பாங்க. பேருமே சேர்ந்து வாழலாம். ஆனா எப்படி மைண்ட் செட் இருக்குன்னா, வரும்போதே பையனோ ஒரு பொண்ணோ வரப்பவே இந்த அளவுக்கு சொத்து இருக்கணும், இந்த அளவுக்கு வெல் செட்டில்டா இருக்கு, அப்பதான் குடும்பம் ரன் பண்ண முடியும். அவங்க அதே இதுல வராங்க. ஒரு 22 25 வயசுல பையன் செட்டில் ஆயிருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இங்கதான் ஒருத்தன் வேலையே கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்குலாம் என்ன நிலைமை ஆக போதும். அந்த சுத்தி இருக்காங்கன்றதுல நாங்களும் ஒருத்தங்கிறான். இப்ப வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டைம்ல வந்து கேர்ள்ஸ் கிட்ட இருந்து கேட்ட டவுரி தான் இந்த இப்ப வந்து பாய்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷனா மாறிடுச்சு. இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ரீசனே வந்து பினான்சியல் இன்செக்யூரிட்டி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் தான் 2 பேர்கிட்ட. ஏன் வந்து நகைலாம் கொடுத்தாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நகையை வச்சு கூட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து நான் பொண்ணை வந்து நல்லா வளர்த்துட்டேன், என் பொண்ணு அந்த இடத்துல வந்து கஷ்டப்படாம இருக்கணும், அதனால வந்து பையன் ஸ்டேபிளா இருக்கானா, பினான்சியலா கரெக்டா இருக்கானா அப்படின்னு பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது 2 பேருமே வந்து இப்போ நம்ம தான் வந்து அடுத்த ஜெனரேஷன், நம்ம தான் அடுத்து வளர போறோம். சோ இப்ப நம்மளுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு. 25 வயசுல கண்டிப்பா எந்த ஒரு பையனாலுமே வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. சில பேர் இருக்காங்க எக்ஸெப்ஷனல் கேஸ்லாம். அந்த மாதிரி இருக்கவங்க தான், அவங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகணும்னா ஒரு பாதி பேர் கல்யாணமும் ஆகாதுதான். அதே மாதிரி இப்ப வந்து டவுரியும் யாருமே கேட்கறது இல்ல, பெருசா கேட்கறது இல்ல. ஆனா சில இடத்துல இருக்கு. 2 இடத்துலயுமே வந்து மைண்ட் செட் தான் சேஞ்ச் ஆகணும். ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு வாழ்ந்தாலே வந்து நம்ம பெருசாலாம் ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, சேர்ந்து க்ரோ, 2 பேருமே சேர்ந்து வளருங்க. எப்படி சொல்றது, சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம கட்டிக்கலாம் வீடு, வா நீ நீ வீடோட இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு 25 வயசு 24 வயசுல எப்படி செட்டில் ஆகணும்னு யோசிக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா அதுவும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே இருக்கும். அவனுக்கு அப்பதான் வேலை கிடைச்சிருக்கும், குடும்பத்தை அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. ஐயா எனக்கு தெரிஞ்சு லில்லியவே இப்ப பொண்ணான்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தெளிவா கண்டிப்பா முன்னாடி பானுங்கடா. எப்படி ஒரு பொண்ணு இவ்வளவு தெளிவா பேசுது, நீங்க யாரோ வாய்ஸ் சேஞ்சர்ல யூஸ் பண்ணி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாலும் கேட்பானுங்க. நம்ம பசங்க தான் நினைப்பானுங்க. நிறைய பெருமை பண்றேன் நானு. நீங்க 3 பேரும் என்ன வந்து இவ்வளவு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷன், ஃப்ளட், அதன் எப்படிங்க கரெக்டா ஒரு சொன்னா ஃபெமினிசம்ன்றது ஜெண்டர். நீ உண்மையில நீ கேக்குறது என்னடா ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन கேக்குறியா? நான் உனக்கு கற்பனைக்கு வரதெல்லாம். எக்ஸ்பீரியன்ஸ் பை ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் பை. சரி சொல்லு. இப்ப ஃபெமினிசம் என்ன யார் பை சொன்னாங்க? லில்லி பாய். ஓகே ஓகே. இப்ப ஃபெமினிசமோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, மோட்டோன்றது வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி கிடைக்கணும்ன்றாங்க. ஆமா. அப்படி பார்த்தா நம்மளே ஒரு அப்படி ஜெண்டர் ஈக்வாலிட்டி பார்க்கும்போது எங்களே நிறைய இதுல கடைசி ஆப்ஷனா தான் இருப்பாங்க கடைசி. ஏன்னா எப்படா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கிறது ஒரு உமன், அப்புறம் ஒரு சில்ட்ரன், ஓல்டேஜ் வேணும்னா கடைசியில ஒரு ஆண்ன்ற எடுக்கிறதுல நீங்க நீங்களே வந்து சரி அவர் ஏற்றுக்கோ நான் இறங்கி வரேன்னு சொல்லுவோம். எனக்கு கேள்வி இருக்கு. அது நிறைய பேர் அடிச்சிட்டாங்கதான், நானும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன், அந்த மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்டேன். ஆமாடா, நீ மேல இருந்து ஒரு 2 பில்டிங் டக்கு டக்குன்னு தாவி கூட நம்ம ஓடலாம். நானும் மனுஷனாடா பாய். ஒரு வாட்டி பாய் எங்க ஏரியால ஃப்ளட் வந்துச்சு பாய். காலில் கட்டு போட்டு உட்காந்துருக்கேன், காலில் ஒரு லைட்டா ஒரு அடி போட்டதுல
அந்த தண்ணியே படக்கூடாது ஃபிளிட்ல நடக்க விட்டானுங்க பையன் தானே நடந்து வாப்பான்னு அந்த கடைக்கு ஓகே ஓகே. இது வந்து குளிக்கும் போது நம்ம ஜோரோவின் மனக்குமுறல். அது மணக்குமுறை குளிக்கும் போது கவர் கட்டி குளிப்பான்னு கால்ல சொன்னானுங்க. அந்த காலோட நான் தண்ணியில நினைச்சு போக விட்டானு தெரியுது அவனுக்கு அடிபட்டுருக்குங்களா சரிப்பா. இப்ப எல்லாம் சரிப்பா மனுஷன்றப்ப ஒரு ஆண் வந்து பிசிக்கலா கொஞ்சம் இது இருக்குன்ற சரி ஹெல்ப் பண்ணலாம், சரி அவர் வந்துருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு ஏற்கனவே டேமேஜ் பர்சன் பிசிக்கலா லைட் அடி வாங்கிருந்தேன், ஒரு மனசாட்சி வேணாமாடா அந்த மாதிரி ஆக்டிவ் போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே நான் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கேள்வியை கேட்கறேன்பா. இந்த டவுரி விஷயத்துல புரியல புரியல. சரியா இப்ப நம்மலாம் நம்மளுக்கு இந்த மீன்ஸ் அது சாரி இந்த மாதிரி போன்ல பேசுற மீன்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது நெட் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லயே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து இன்னுமே நிறைய விமனை வந்து எப்படி சொல்றது அவங்களுக்கு வந்து இதுதான் உலகமே தெரியாம பாதி பேர் இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் யாருமே வெளியே கொண்டு வருவோம். அங்கெல்லாம் வந்து இப்ப நிறைய வந்து எப்படி சொல்றது சைல்டு மேரேஜ்ல அங்க நடந்துட்டேதான் இருக்கு. அங்க வேலை செய்யற டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. எஜுகேட் பண்ணாமலே பண்ணி வச்சிடறானுங்க. புரியல. இல்ல வெளி உலகம் இதான் எஜுகேட் பண்ணாமலே நீ ஒரு குடும்பத்தை பார்த்து சமைக்கணும் அப்படின்றதே எஜுகேட் பண்ணி சமையல் அறையில கூட்டி வச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து பெரியார் இருந்தாரு அங்க பெரியார் எல்லாம் ஹெல்ப் பண்றது யாரும் இல்ல. பாலிடிக்ஸ் அதுவே பாலிடிக்ஸா யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான். ஆமா இப்ப அந்த மாதிரி நிறைய இருக்கு எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபீமேல வந்து இப்படி பண்றாங்க எல்லா இடத்துலயும். இப்போ ஒரு ஃபீல்ட்லயுமே இப்ப உங்களுக்கு நடந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து நீங்க எப்படி என்ன ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு கேட்பீங்க அப்படின்னா கேஸ்லதான் வந்து மெரைட்டல் ரேப் அப்படின்னு நிறைய நடக்குது. ஒரு கன்சென்ட்டே இல்லாம அவங்க வந்து ஒரு டாக்டர் அவங்க வந்து கேஸ் ஒண்ணு பாக்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒண்ணு அண்டர்கோ பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதாவது அப்டாமினல் பெயின் நிறைய இருக்கு. அப்ப வந்து டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கன்சென்ட் இல்லாம இது நடந்துச்சா அப்படின்னதுக்கு அவங்க ஆமான்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து நான் போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னா வந்து வேணாம் அப்படின்னு டாக்டர் கிட்டே சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம் அடிக்கூடாது, சொசைட்டி தான் நீங்க நம்ப. ஆமா அடிங்க. அது அடுத்த பாட்காஸ்ட்ல கன்ஃபார்ம் அடிக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் அடிக்க வேண்டியது. கடைசியில சொசைட்டி மொத்தமா அடிக்கிறோம், அடிக்கிறோம் கிளிக்கிறோம், கடைசியில நம்ம உள்ள போய் உட்காரணும் அவ்வளவுதான். ஐயோ அப்புறம் நம்மள இலுமினாட்டின்ற போறாங்க. இந்த மாதிரியும் இருக்கு. அப்புறம் வந்து டே டு டே லைஃப்ல நீங்களே பாருங்க. இப்போ நானே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என்னன்னா நாங்க வந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப வந்து சக்கரை பொங்கல் வந்து அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன வெள்ளம் இடிக்க சொன்னாங்க. எனக்கு இந்த வேலை ஜாலியா தான் இருக்கும், வெள்ளம் இடிக்கிறதுல என்னன்னு சொல்லி நானும் இடிக்க போனேன். ஆக்சுவலா அது நிறைய வெள்ளம். அது எங்க அண்ணனும் இருந்தாங்க பக்கத்துல. எங்க பெரியப்பாவே அந்த டைம் என்ன சொன்னாருன்னா நீயும் சேர்ந்து இடிடா அவ கூட அப்படின்னு சொன்னாங்க. எங்க பெரியமா வேகம் வந்து அது எப்படி ஆம்பளை பையன் போய் வெள்ளம் இடிக்க முடியும், நீயே இடின்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை என்கிட்ட ஒழுங்கா கொடுத்திருந்தாச்சும் நான் வந்து ஜாலியா இடிச்சிருப்பேன். அது சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன அவங்க செஞ்சா என்ன தப்பு, இப்போ இடிச்சா என்ன தப்பு அப்படின்னு எனக்கு வந்து தோணும். கூட பாக்குறாங்க இப்ப என்ன தப்பு, இடிச்சா என்ன பையன் வெள்ளம் இடிச்சா குறைஞ்சா போயிடும். என் குடும்பத்துல எல்லாம் என்ன வேலைக்காரனா யூஸ் பண்ணி சம்பளமே தராம வேலைக்காரனா யூஸ் பண்ணிருக்காங்க. நான் குமுற ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டா நிறைய யோசிச்சு எல்லாமே வந்து பண்ணு. இப்ப எங்க அம்மா அப்படிதான் குக்கிங் அப்படின்னா பேசிக்கான சர்வைவல் நீடு, அது எல்லாருக்குமே வேணும்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து பண்ண வைப்பாங்க. எங்க அம்மா அப்படி யோசிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி யாருமே நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னுமே வந்து இல்ல இது வந்து பொம்பளை பசங்க தான் பண்ணணும், இது ஆம்பளை பசங்க தான் பண்ணணும் அப்படின்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல தான் வந்து ஃபெமினிசம் வந்து நாங்க பேசுறோம். என்னன்னா நாங்க இப்ப இந்த பொண்ணு குக் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது இல்ல. காலகாலத்துக்கு இப்படிதான் இருக்கும், நாங்களே குக் பண்ண ஆரம்பிச்சு கத்துக்கிட்டோம், வேற வழி இல்ல. நீங்க சொன்ன மாதிரிதான் சர்வைவலுக்காக தேவைன்னா கன்ஃபார்ம் கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான்.
இதெல்லாம் சர்வைவல் தான். ஏன்னா இப்பெல்லாம் வீட்லயே 4 மாசம் இருந்து இந்த அரண்மனை காமெடியில வர மாதிரி தான். பாஸ் சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர்ன்ற மாதிரி அம்மா கிட்ட நான் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. பரவாயில்ல. இதெல்லாம் நல்லா இருந்துச்சுல. இதெல்லாம் வந்து நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இதை நான் பண்றேன், நான் அது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லாம அதையே வந்து நார்மலைஸ் ஆக்கிக்கிறது இன்னுமே அழகா தெரியுது. எதை அதை பண்ணாம ஏன்னா அது இன்னொரு பிளான் இருந்தது. ஹவுஸ் ஹவுஸ் சரி ஐயோ ஹவுஸ் ஹஸ்பண்டா போகலான்ற அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு மனநிலை வந்தோம். இல்ல சப்போஸ் ஆமா இப்போ நம்ம வீட்ல ஃபினான்ஷியலா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வரப்போற ஒய்ஃப் வேலைக்கு போறா, அவ நல்லா சம்பாதிக்கிறான்னா வீட்டை பார்த்துக்கலாமே, நமக்கு சமைக்க தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அப்படி ஒரு அவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்போமா, நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்டா இருப்போம். அப்போ ஒரு இதுல வீட்டுல கொஞ்சம் ஆவேசமா பேசி அன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு காலங்கள். ஆனா அப்ப கூட வீட்டுல ஒத்துக்கல. எப்படா நீ வந்து வீட்டுல உட்காரலான்னு சொல்லி எனக்கே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப ஃபெமினிசம் உமனுக்காக பேசும்போது மென்னுக்காக ஏதாச்சும் இருக்கா? மென்னிசம் நம்ம உருவாக்கலாம், அவ்வளவுதான். யோ பஸ்லயே சீட்டு கிடையாது, காமன் சீட்டு தான். முக்காசி புரிஞ்சது என்னன்னா முக்காசி சொசைட்டி தான் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு சீட்டு கூட பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பஸ்லயே போறோம், ஒரு லேடிஸ் நிக்கிறாங்கன்னா ஒரு ஆண் வந்து பரவாயில்ல நீங்க உட்காருங்கன்னு சீட்டு தரது அந்த மனப்பக்குவம் இருக்கு. ஆமா. ஆனா இது நாங்க வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் நாங்க எதிர்பார்க்கல. நம்ம நிக்கிறப்ப சீட்டு தருவாங்களான்னு. அதே மாதிரி இப்ப அவங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபெமினிசையும் அடிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லா மனுஷங்களையும் அடிக்க கூடாதுல்ல. அதையும் இல்ல இது வந்து இது தப்பு இவன் மேலயும் இருக்கு. ஏன்னா கால் கடுக்க நின்னுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆண் அவனை கண்டுக்க மாட்டான். ஒரு டக்குன்னு ஒரு லேடிஸ் வந்தா நீங்க உட்காருங்கன்னு அவனுக்கு சீட்டு தருவான். அதுல ஒரு இருக்கு, அது வேற விஷயம். ஆமா, எனக்கு கேள்வி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிருச்சு. முக்காசி சொசைட்டி தான் அடிக்கணும் போல. வேற ஏதாவது கடைசியா ஆமா கடைசியா தான் ஃபைனல் கருத்து ஏதாவது இருக்கா? சொல்றேன் நல்லா மாசா சொல்றேன். நானே சொல்லுங்க அப்படியே கன்க்ளூஷனுக்கு தான் இருக்கோம் நம்ம. கன்க்ளூஷனா சரி. இப்ப வந்து நம்ம நிறைய பேசிட்டோம். ஜென்சியோட டேர்ம்ஸ், ஐடியாலஜிஸ் எல்லாமே. அது எல்லாமே எப்படின்னா ஒரு லெவல் தான் ப்ரோ. எல்லாம் அந்த மாதிரிதான். ஒரு அளவுக்கு மேல வந்து எதுவானாலுமே வந்து நம்மளுக்கு ஆக்வர்டாவோ அன்கம்ஃபர்டபுளாவோ ஆயிடும். எல்லாமே வித்தின் த லிமிட்ஸ் பிளஸ் வந்து இந்த சில வாழ்க்கைக்கு தேவையான பிரின்சிபல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து யாருமே மறக்கக்கூடாது. அதை வந்து யாராலையும் எஸ்கேப்பும் ஆக முடியாது அதுல இருந்து. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அதெல்லாம் ஃபாலோ பண்றதே வந்து பூமரு கிரிஞ்சு அப்படின்லாம் சொன்னா வந்து யாராலுமே இருக்கவே முடியாது. அப்புறம் தப்பு எது கரெக்ட் எது அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே பார்த்துட்டு வித்தின் த லிமிட்ஸ் வச்சுக்கிட்டா எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்படிதான் வந்து எனக்கு தோணுது. கோகு ஏதாவது ஃபைனல் கருத்து? எனக்கு அதுதான் லில்லி சொன்ன மாதிரி எத்திக்ஸ் தான் மேட்ரு. எத்திக்ஸ்ன்றது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து மாறும். ஆனா அது வந்து ஒரு எப்படி சொல்ல, இப்ப 4 பேருக்கும் காமனா ஒரு இது இருக்கும் பத்தி ஐடியாலஜி, அது தப்பாகும் போது மத்தவங்க அதை சுட்டி காட்டும் போது ஓகேன்னு மாத்துறது கரெக்டு. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா வைக்கும் போது மாத்திக்கிறது நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் செய்யறது தான் கரெக்ட், அது குளோரிஃபை பண்ணிக்கலாம். என்னுடைய ஐடியாலஜி தான் கரெக்ட், எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும், நான் செய்யறது தான் கரெக்ட்னு அப்படி குளோரிஃபை பண்ணும் போது தான் அப்போ நம்ம வந்து சொசைட்டிக்கு பணிஞ்சு போக கூடாதுன்னு அதை பார்த்து இன்னொருத்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால வந்து மனப்பக்குவம் இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. அதேதான். ஆனா எக்ஸாம்பிளுக்கு நீங்க லைவ் எக்ஸாம்பிள் நீங்க யூடியூப்லயே பார்க்கலாம், ஏகப்பட்ட சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த காலம்லாம் போச்சு பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனை. ஆமா, அதுக்கு நான் இவன் என்னடா என்ன கிரிட்டிசைஸ் பண்றேன், இப்போ நான் திரும்ப அடிக்கிறேன் பாடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு ரோஸ்ட் போடுறது. தப்ப தேடுறதுக்கு அவனோட தப்ப கரெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். காம்ப்ரமைஸ் ஆகி போகிறத விட்டு. அதான் ஆக்சுவலா யூடியூபோட எசன்ஸ் என்டர்டைன்மெண்ட்டோ இல்ல எஜுகேஷனோ தான். அதை விட்டுட்டு அடிக்கிறதுக்கான ஒரு மீடியாவா ஆகிட்டாங்க. அடுத்த ஒருத்தருக்கும் சண்டை போட்டு சண்டை போட்டு அவ்வளவுதான். மிச்சபடி பெருசா வேற எங்களோட கருத்து இல்ல, எல்லாத்தையும் சொல்றதான். நீங்க உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். அதான் ஜென்சி டேர்ம் கருத்து என்னன்னா, நீ எப்படி வேணா நாசமா போடா, அதுல என்ன அஃபெக்ட் பண்ற மாதிரி தான். சரி, இப்ப
சரி, ஓகே. இத்துடன் இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறோம். உங்க ஆமா. நம்மளுக்கு ஸ்பெஷல் பாட்காஸ்டுக்கு கெஸ்டான வந்தது லில்லி நம்ம ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஏன்னா நல்ல ஐடியாலஜி ஷேர் பண்ணினதுக்கு. ஒரு Thank you. உமனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னதுக்காக நம்மளுக்கு வந்து பிளஸ் தான். அதனால ரொம்ப நன்றி. அப்புறம் உனக்கும் எக்ஸ்ட்ரா கெஸ்ட் நம்ம கோகுக்கும் நன்றி. அவன்லாம் கெஸ்ட் கேட்டகரியில வர மாட்டான். 2 வாட்டி பேசிட்டான். நார்மல் தான் அவன்லாம். அப்படியா? டேய் கோகு நன்றிடா. ஒரு வாட்டி பேசினாதான் கெஸ்ட். ஒவ்வொரு வாட்டியும் கெஸ்ட் கிடையாதா? இப்போ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ப்ரோ கோட், உங்கள் ஜோரோ, நன்றி, ஸ்பைக், கோகு மற்றும் லில்லி. நன்றி. Come on, my dear boys, let's go.